நாம் எடுத்து வாசிப்போம். மைக்கில் ஒருத்தர் வாசிக்கணும் இல்லையா? ஆமென். ஒவ்வொரு செக்ஷன்லையும் சொல்ல முடியாது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்க கேட்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு அது திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த துடிப்பை, தவிப்பை, இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை அந்த நாட்களிலே மக்களுக்கு சொல்வதற்காக கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பியிருந்தார். அதே போல தேவனால் எழுப்பப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு நல்ல தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டுதான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வரப்போகிற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவை குறித்து ஆண்டவர் உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் ஆமென் கடைசி நாட்களிலே சபைகளுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அநேக வார்த்தைகளை கர்த்தர் உரைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கொஞ்ச நேரம் தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பொறுமை காத்து தாழ்மையோடு அலக்களிக்கப்படாமல், நடமாடாமல், மற்றவர்களுக்கு இடரலை ஏற்படுத்தாமல் பிரசங்கிக்கிற எங்களுக்கும் பக்கத்தில் இருந்து பிரசங்கத்தை கேட்கிற மற்ற விசுவாசிக்கும் ஒரு இடரலை ஏற்படுத்தாமல் கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க பழகிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபைக்கு சில சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். வானத்தில் இருந்து அனுப்பப்படுகிற மழை என்ன செய்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஆண்டவரால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் கர்த்தர் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதற்கென்று ஒரு விசேஷித்த ஆமென் ஸ்தோத்திரம் நடத்துதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லி அதை படைத்தாரோ இன்றைக்கு வரைக்கும் ஆண்டுடைய வார்த்தைக்கு இயற்கைகள் கட்டுப்பட்டு அவைகளை செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சூரியனை கர்த்தர் படைத்த நோக்கம் நீ உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். அப்ப சூரியனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார், நீ வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். அன்றைக்கு அந்த அதிகாரத்தை பெற்ற சூரியன் இந்த நிமிஷம் வரைக்கும் கடவுளுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நமக்கு என்னத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது? வெளிச்சத்தை கொடுக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. சூரியன் மாத்திரம் 10 நாள் ரெஸ்ட் எடுத்துருச்சு. சூரியன் 10 நாள் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துருச்சுன்னா நம்ம பொழப்பு எப்படி இருக்கும்? நம்ம பொழப்பு எப்படி இருக்கும்? சீர்கட்டு மானங்கட்ட பொழப்பா இருக்கும் இல்லையா? 10 நாள் சூரியன் ரெஸ்ட் ஆயிருச்சுன்னா. ஆமென். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் வானத்தில் சூரியனை வைத்தாரோ அண்டையில் இருந்து எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், அவர் எனக்கு கொடுத்த வேலை ஜனங்களுக்கு, உலகத்துக்கு நான் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நிமிஷம் வரைக்கும் அது கட்டுப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போலதான் வான சேனைகள், சந்திர நட்சத்திரங்கள் காலங்களை, நேரங்களை, சமயங்களை, ஆண்டுகளை மனுஷன் அறிந்து கொள்ளும்படிக்கு வான சேனை நட்சத்திரங்களை கர்த்தர் படைத்தார். தேவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் இந்த நிமிஷம் வரைக்கும் படைத்தவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஒரே ஒரு ஜென்மம் மட்டும்தான் இதுவரைக்கும் கீழ்ப்படியவில்லை. எந்த ஜென்மம் என்பது உங்களுக்கு தெரியும். வாயை திறந்து சொல்லுங்கள், அது எந்த ஜென்மம்? மனுஷ ஜென்மம். உண்மைதானே இல்லையா? ஆனால்
ஆமென். உலகத்திலே கர்த்தர் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் தம்முடைய சாயலை கொடுக்கவில்லை, தம்முடைய ரூபத்தை கொடுக்கவில்லை, தம்முடைய ஆவியை கொடுக்கவில்லை. ஒரே ஒரு ஜென்மத்துக்கு மாத்திரம்தான் தன்னுடைய சாயலை கொடுத்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், தம்முடைய ரூபத்தை கொடுத்தார். நீங்களும் நானும் யார் தெரியுமா? தேவனுடைய சாயலை பெற்றவர்கள், தேவனுடைய ரூபத்தை பெற்றவர்கள், தேவனுடைய ஜீவனை பெற்றவர்கள், ஆவியை பெற்றவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை பெற்ற நாம், கர்த்தருடைய ஜீவனை சுவாசத்தை பெற்ற நாம், கர்த்தருடைய சாயலை பெற்ற நாமும் அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப மலைக்கு ஆண்டவர் சில அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த மலைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? முதலாவது, நீ பூமியை நனைக்க வேண்டும். இரண்டாவது, விதையை முளைப்பிக்க வேண்டும். மூன்றாவது, விதைக்கிறவனுக்கு நீ என்னத்தை கொடுக்கணும்? ஆகாரத்தை கொடுக்கணும். இந்த நிமிஷம் வரைக்கும் அது தன்னுடைய வேலையை செய்கிறதா இல்லையா? சொல்லுங்க, ஆமாஹா இல்லையா? செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பிரதர், மெதுவா எந்திரிச்சு போய் வெளியில தண்ணி வச்சிருப்பாங்க, கண்ணை கழுவிட்டு வந்து உட்காருங்க. உங்களால எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. ஆமேன், 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 ஆமேன். உஷாரா கவனமா இருக்கணும். ஆமேன். நான் ஒரு வித்தியாசமான ஆளு. சுடுதண்ணியை கொண்டாந்து மூஞ்சில ஊத்திட்டு நான் பிரசங்கம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டாலும் அது மிகுந்த பாக்கியம். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ஜெப வீட்டிலே வந்திருக்கிறோம். கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு எதிக்கணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, இப்பொழுது பிரசங்கிக்கப்படுகிற இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரா? பிழைப்பை கொண்டு வருவார். அப்ப கவனிங்க, மலைக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம், பூமியை நனைக்க வேண்டும், விதையை முளைப்பிக்க வேண்டும், விதைக்கிறவனுக்கு நீ என்னத்தை கொடுக்கணும்? ஆகாரத்தை கொடுக்கணும். இதுதான் ஆண்டவர் மலைக்கு கொடுத்த அதிகாரமாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மலைக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை கடவுள் கொடுத்தாரோ அதே போலதான் என்னுடைய வாயில் இருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும் என்று கர்த்தர் அதற்கு ஒப்பனையாக இதை சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரால் அனுப்பப்படுகிற அந்த மலைக்கே பூமியை நனைக்கிற சக்தி இருக்குமானால், கர்த்தரால் அனுப்பப்படுகிற அந்த மலைக்கே விதைகளை முளைப்பிக்கிற ஆற்றல் இருக்குமானால், கர்த்தரால் அனுப்பப்படுகிற அந்த மலைக்கு நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிற வல்லமை இருக்குமானால், ஆமே ஸ்தோத்திரம், அவரிடத்தில் இருந்து வருகிற அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில இதை காட்டிலும் மகத்துவமான காரியங்களை செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. யாருக்கா சந்தேகம் இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியினால் இந்த வசனத்திலே வானத்தில் இருந்து அனுப்பப்படுகிற ஆமே ஸ்தோத்திரம் மலையை பற்றி சொல்லப்படுகிறது. ஆண்டவரிடத்தில் இருந்து வருகிற வசனத்தை, வார்த்தையை பற்றி சொல்லப்படுகிறது. ஒரு விசுவாசிகள், ஒரு சபை வசனத்தை அஸ்திபாரமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும். அல்லேலூயா. அற்புதங்களை, அடையாளங்களை, வெளிப்பாடுகளை, தீர்க்க தரிசனங்களை அஸ்திபாரமாக போட்டு நீங்க வாழ்க்கையை கட்டுனீங்கன்னா உங்களால நிலை நிற்க முடியாது. ஆமென். மேல் மருவத்தூர்லையும் அற்புதங்கள் நடக்கிறது, வேளாங்கண்ணியிலையும் அற்புதம் நடக்கிறது. அங்கேயும் போயிட்டு சொல்றான், நான் மாதா கிட்ட வேண்டினேன், 8 வருஷம் குழந்தை இல்ல, மாதா எனக்கு ஒரு குழந்தைய பெற்றெடுக்க உதவி செஞ்சா. திருப்பதியிலையும் 7 மலையாட்டையும் இல்லையா, எல்லா இடத்திலையும் நடக்க சொல்லுங்க, அங்கேயும் அற்புதம் நடக்கிறது. அப்போ ஒரு விசுவாசி அற்புதத்தை மட்டும், எழுத்தின்படியான ஆசீர்வாதத்தை மட்டும் நம்பி அது சபைக்குள்ள உட்காருவானால் அது இங்கேயும் உட்காரும், அடுத்த 6 மாசம் அங்கேயும் போய் உட்காரும். அதே நேரத்தில் நாம் வசனத்தை அஸ்திபாரமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை, சபையை, ஊழியத்தை நாம் கட்டும்போது அந்த சபை, அந்த ஊழியம், அந்த விசுவாசிகள் கர்த்தருடைய வருகை வரையதான் அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் வாழுவதற்கு அந்த வசனம் அவர்களுக்கு உதவி செய்கிறது. விசுவாசம் இருந்தால் அலைய சொல்லுவோம். ஆனபடியினால் பிரியமானவர்களே, அற்புதங்களை மையமாய் வைத்து பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு, அடையாளங்களை, தீர்க்க தரிசனங்களை வல்லமையாய் வைத்து ஆமென் பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். எழுத்தின்படியான ஆசீர்வாதத்தை மட்டும் போக்கஸ் பண்ணி பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் நான் தாழ்மையாய் சொல்லுவேன்,
கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரம் வசனத்தை மட்டுமே அஸ்திபாரமாக வைத்து பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் இல்லாத வாழ்க்கை, வசனம் இல்லாத ஆராதனை, வசனம் இல்லாத ஸ்தோத்திரம், உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு நிரந்தரமானதல்ல, நித்தியமானதல்ல. வசனத்தின் அடிப்படையிலே வருவது நமக்கு நிரந்தரமானதும் நமக்கு நித்தியமானதும், யாரும் அதிலிருந்து நம்மளை பிரிக்க முடியாத ஒன்றாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆனபடியினால் ஆண்டவருடைய வார்த்தை, அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை 5 காரியத்தை செய்கிறதை அந்த வசனத்தை பாருங்க. 5 காரியம் செய்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆயிரக்கணக்கான வசனங்களை கேட்கிறோம், ஆயிரக்கணக்கான வசனங்களை படிக்கிறோம், ஆயிரக்கணக்கான வசனங்களை தியானிக்கிறோம், ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைய ஆயிரக்கணக்கான வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இவை அனைத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, அதிலே ஜீவன் இருக்கிறது, அதிலே சகலவற்றையும் செய்து முடிக்கிற அதிகாரம், அத்தாரிட்டி இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த மலைக்கு அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய வசனம் என்ன செய்கிறது என்பதுதான் செய்தியின் தலைப்பு. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த செய்திக்கான அஸ்திபார உபதேசத்தை போடுகிறேன். 1 பேதுருவுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை ஆண்டவர் நாம மகிமைக்காக வாசிக்க கேட்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல. ஆண்டவருடைய வசனத்தை பற்றி பரிசுத்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அழிவில்லாத வித்து, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும், என்றென்றைக்கு நிற்கிறதும், ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய, ஜீவன் உள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே, அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த வசனத்துக்காய் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தம்பி எல்லாம் கையை உயர்த்திடானே, கையை உயர்த்த சொன்ன மூஞ்சி பார்த்துட்டு இருக்க, கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வசனத்தை குறித்து பரிசுத்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அழிவில்லாத வித்து, விதை என்று சொல்லுகிறார். அழிவுள்ள வித்தினால் நமசிவாயத்திற்கும் நல்லம்மாவுக்கும் திருமண ஒப்பந்தம் நடந்து, நமசிவாயம் நல்லம்மாவினுடைய ஆத்தும பந்தத்தினால், பவுலாகிய நான் நமசிவாய நல்லம்மாவினுடைய ஆத்தும பந்தத்தினால், அழிவுள்ள வித்தினால் இந்த பூமியிலே நான் பிறந்தேன். அல்லேலூயா. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தகப்பனின் நிமித்தமாய் அழிவுள்ள தாய் தகப்பனின் ஆத்தும பந்தத்தினால், திருமண ஒப்பந்தத்தினால், அழிவுள்ள வித்தினால் இந்த பூமியிலே பிறந்தோம். கர்த்தர் பார்த்தார், நமசிவாயம் நல்லம்மா அழிவுள்ள வித்தினால் 12வது மகனாய் இவன் பிறந்திருக்கிறான். இவன் அழிவுள்ள வித்தினால் பிறந்தபடியினால் இவனை கொண்டு என் வேலையை செய்ய முடியாது, என் ராஜ்யத்தை கட்ட முடியாது, ஸ்தோத்திரம், நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அப்ப அழிவுள்ள வித்தினால் பிறந்த இவன் மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடி ஜனிப்பிக்கப்பட வேண்டும் என்று என் தாய் தகப்பனினால் அழிவுள்ள வித்தினால் பிறந்த என்னை கர்த்தர் மறுபடியும் திருவசனமாகிய அழிவில்லாத ஜீவனுள்ள வேத வசனத்தினால் கர்த்தர் மறுபடியும் நம்மளை ஜனிப்பித்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவருடைய வசனத்தை பற்றி பரிசுத்த பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் என்றென்றைக்கும் நிற்கிறதும் அது ஜீவன் உள்ளதுமாகிய வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினால் மறுபடியும் அவன் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த இடத்தில் இருக்கிற நீங்கள் அவன் அழிவுள்ள வித்தினால் அவன் ஸ்தோத்திரம் அவன் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு, ஒரு கட்டத்திலே அழிவுள்ள வித்தினால் பிறந்தோம். ஆனால் என்றைக்கு இந்த புஸ்தகத்தை கையில எடுத்தோமோ, என்றைக்கு சபையிலே கால் வைத்தோமோ, என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ, என்றைக்கு நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டதோ, அண்டையிலிருந்து நீங்களும் நானும் சொல்லுங்க, யார் தெரியுமா? அழிவில்லாதவர்கள். கைதட்டி அழகிய சொல்லுங்க, அழிவில்லாதவர்கள். உன் சமாதானத்திற்கு அழிவு வரக்கூடாது,
உன் ஆசீர்வாதத்துக்கு அழிவு வரக்கூடாது. உன் எதிர்காலத்துக்கு அழிவு வரக்கூடாது. உன் குடும்ப ஜீவியத்திற்கு அழிவு வரக்கூடாது. ஏன் எனக்கு அழிவு இல்லை என்றால், என்னையும் உன்னையும் ஆமை ஸ்தோத்திரம் ஜெனிப்பித்த ஆண்டவர் அழிவில்லாத வித்தினால் கர்த்தர் மறுபடியும் நம்மளை ஜெனிப்பித்ததற்காய் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சபைகளை அழிக்க நினைத்தார்கள், சபைகளை அழிக்க முடியவில்லை. ஊழியர்களை அழிக்க நினைத்தார்கள், ஊழியர்களை அழிக்க முடியவில்லை. இந்த உபதேசத்தை அழிக்க நினைத்தார்கள், இந்த உபதேசத்தை அழிக்க முடியவில்லை. காரணம், அழிக்க நினைத்தவன், இந்த மார்க்கத்தை அழிக்க நினைத்தவன் அழிந்தான். ஆனால் இந்த மார்க்கம் அழியாமல் இன்றைக்கு பரவி பாய்ந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த மார்க்கம் என்பது அழிவில்லாத என்றென்றைக்கும் நிற்கிற வேத வசனத்தினால் கர்த்தர் சபையை கட்டிக் கொண்டிருக்கிறார். கையை உயர்த்தி சத்தம் வரலறிய சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் ஆண்டவருடைய அவரிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற அந்த வித்து, அந்த வார்த்தை, அது அழிவில்லாத வித்து, அது தேவனுடைய வார்த்தை, அது என்றென்றைக்கும் நிற்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வலது பக்கத்திலே அவர் வார்த்தை நின்று கொண்டிருக்கிறது, உங்க இடது பக்கத்திலே அவர் வார்த்தை நின்று கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் படுத்தால் அது உங்களோடு படுக்கும், நீங்கள் எழும்பினால் அது உங்களோடு எழும்பும், நீங்கள் நடந்தால் அது உங்களோடு நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேர் உணர்றீங்க? என் பக்கத்திலே ஒரு வார்த்தை நின்று கொண்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அது இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு பிழைப்பை உண்டு பண்ணி கொண்டிருப்பது அழிவில்லாத என் அருகில் நிற்கிற கர்த்தருடைய வார்த்தை. கைகளை உயர்த்தி சத்தம் வரலறிய சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே அவருடைய வசனத்தை, வார்த்தையை ஒரு விதைக்கு கர்த்தர் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். விதைக்கிறவன் 4 இடத்திலே அந்த விதையை விதைக்கிறான். 1 பாறையிலே விழுகிறது, 2 முள்ளுகளிலே விழுகிறது, 3 வழியருகே விழுகிறது, 4 ஆமை நல்ல நிலத்திலே அந்த வித்து ஆனது அது விழுகிறது. இயேசுவின் நாமத்திலே நான் தாழ்மையா சொல்கிறேன், உங்களுடைய இருதயம் கல்லாய் இருக்குமானால், உங்களுடைய இருதயம் பாறையாய் இருக்குமானால், உங்களுடைய இருதயம் பிரச்சனையினால் நிரம்பி இருக்குமானால், உங்க இருதயம் மாம்ச இச்சையினால் நிறைந்து இருக்குமானால், உங்க இருதயம் உலக ஆசையினால் நிறைந்து இருக்குமானால், உங்க இருதயம் ஆமை பெரும் தீனியினால் நிறைந்து இருக்குமானால், கட்டாயம் இந்த வசனம் உங்களுக்குள்ள விளைச்சலை கொடுக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். வந்த கடமைக்காக நீங்கள் பிரசங்கத்தை கேட்டால், நீங்கள் ஒரு வழிபோக்கன் பாஸ்டரை திருப்தி படுத்துவதற்காய் நீங்கள் பிரசங்கத்தை கேட்டால், நீங்கள் ஒரு வழிபோக்கன், நான் சபையிலே ஒரு அங்கத்தினர் என்கிற உணர்வோடு நீ பிரசங்கத்தை கேட்டால், நீ ஒரு வழிபோக்கன். நான் பிரசங்கத்தை கவனிக்காவிட்டால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பிரசங்கத்தை நீ கவனித்தால், நீ ஒரு வழிபோக்கன். உண்மை உள்ளவர்களாய், உத்தமம் உள்ளவர்களாய் இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசுகிறார். எனக்கேற்ற வார்த்தையை கர்த்தர் தருவார். அவர் தருகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். விட வேண்டியவளை விட்டுவிடுகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். கைகொள்ள வேண்டியவைகளை கைகொள்ளுகிறேன். இடிக்க வேண்டியவைகளை இடித்து, பிடுங்க வேண்டியதை பிடுங்கி, என் ஜீவியத்தில் நாட்ட வேண்டியதை நான் நாட்டினால், இன்றைக்கு விதைக்கப்படுகிற இந்த விதையானது என் வாழ்க்கையிலே 30, 60, 100 எனக்கு பலனை தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தரை துதி. Praise the Lord. Hallelujah. எப்படி பிரசங்கத்தை கேட்கிறோம்? இது மலைக்கு ஆமென் அடையாளமாய் சொல்லப்படுகிறது. ஒன்று, இருதயம் நனைய வேண்டும். 2வது, முளை கிளம்ப வேண்டும். 3வது, அதுவே உங்களுக்கு ஆகாரமாய் மாற வேண்டும். எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கிறோம்? இருதயம் நனைந்திருக்கிறதா? வறட்சி மாறி இருக்கிறதா? முளை கிளம்பி இருக்கிறதா? ஆமென் ஸ்தோத்திரம். அதுவே உங்களுக்கு ஆகாரமாய் மாறி இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து கர்த்தருடைய வசனத்துக்கு இன்றைக்கு நாம் தாழ்மைப்பட வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் இருந்து தேவனால் அனுப்பப்படுகிற மழையானது பூமியை நனைப்பது உண்மையானால், தேவன் அனுப்புகிற மழை ஆமென் ஸ்தோத்திரம் விதைகளை முளைப்பிக்கிறது உண்மையானால்,
தேவன் அனுப்புகிற மழை ஆமென் ஸ்தோத்திரம் விதைகளுக்கு விளைச்சலை கொடுப்பது உண்மையானால், தேவன் அனுப்புகிற மழை விளைச்சலை அறுக்க வைப்பது உண்மையானால், தேவன் அனுப்புகிற மழை அறுவடையை ஆமென் ஆகாரமாய் மாற்றுவது உண்மையானால், இந்த சபையினுடைய ஆமென் ஆண்டின் துவக்கத்திலே சபை நாளிலே இனிமே கர்த்தர் அனுப்புகிற வார்த்தையானது சபையிலே இத்தனை காரியத்தை செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துக பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். பல கூட்டங்களை நீங்கள் நடத்தி இருக்கலாம். ஆமென். பல கன்வென்ஷன் நடத்தி இருக்கலாம். ஆனால் சபை பாஸ்டர், நான் தாழ்மையை சொல்கிறேன், இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு பிறகு இயேசுவின் நாமத்தினால் ஒரு பெரிய விளைச்சலை ஆமென், ஒரு பெரிய அறுவடையை ஆமென், அந்த அறுவடையினுடைய உணவை கர்த்தருடைய நாம மகிமைக்காய் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் முதுகுக்கு பின்னால வருகிற சபை மக்களும் அனுபவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். இது இந்த சபை நாளன்று கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. அல்லேலூயா. மழை எப்படி பூமியை நனைக்கிறதோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை நனைக்க போகிறது. அல்லேலூயா. விரக்தியாக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, குற்றப்படுத்தப்பட்டு, இருதயத்திலே மனதின் அளவிலே வடுக்களோடு, சீர்பிடித்த நிலைமையோடு, காயத்தோடு ஆமென் ஒரு செழிப்பை காண முடியாமல் மிகப்பெரிய வனாந்தரத்தை ஜீவிதத்தில் கண்டு கொண்டிருக்கிற ஆமென் சபையிலும் லைவ் மூலமாய் இந்த வார்த்தையை கேட்கிற ஜனமே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அந்த வறட்சியை மாற்ற, அந்த வனாந்தரத்தை மாற்ற, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த பாறையாய் வெடித்த அந்த தரிசு நிலத்தை மாற்றுவதற்காய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே அனுப்பி அந்த தரிசு நிலத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. உங்கள் இருதயம் நனைய வேண்டும். ஆமென். உங்களுடைய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு விளைச்சல் உண்டாக வேண்டும். அதுவே உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய வசனத்தினுடைய நோக்கம் ஆமென் எதற்காய் அது அனுப்பப்பட்டதோ அது நிறைவேறும் வரைக்கும் அது காத்திருக்கும், அது வெயிட் பண்ணும். ஸ்தோத்திரம். அந்த வசனம் எப்படி முடிகிறது? நீங்கள் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்புகிறதை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் விரும்புவதை செய்யாத. பிரதர் நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை உங்க பக்கமாய் திருப்ப நினைச்சால் பைத்தியக்காரத்தனம். வசனத்தை உங்க இஷ்டத்திற்கு திருப்பினால் அறிவிருந்து அறிவு கட்ட முட்டாள்தனம். ஆமென். அவர் விரும்புகிறதை தான் வசனம் செய்யுமே தவிர நான் விரும்புகிறதை அல்ல. அப்படியானால் ஆமென் ஆமென் அவரை என் பக்கமாய் திருப்ப முடியாது. நான் தான் அவர் பக்கமாய் திரும்ப முடியும். வசனத்தை என் பக்கமாய் திருப்ப முடியாது. நான் தான் வசனத்தின் பக்கமாய் திரும்ப முடியும். ஐயா தலையா சொல். நல்ல வசனத்தை கவனிக்க வேண்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி விட்டுதான் அது திரும்பும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் அது வரைக்கும் அது எங்கே இருக்கிறது? அது என்ன செய்கிறது? அது நம் பக்கத்தில் இருந்து ஆமென் அது வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் இந்த பணிவிடத்தில் இருந்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். பரத்தில் இருந்து உங்களுடைய குடும்பத்திற்காக அனுப்பப்படுகிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பின்னால வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரத்தில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காய் அனுப்பப்பட்ட வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு பின்னால வந்து கொண்டே இருக்கிறது. பரத்தில் இருந்து உங்க தொழிலுக்காய், உங்க பிசினஸுக்காய்,
உங்கள் ஆசீர்வாதத்துக்காய், சபையின் எழுப்புதலுக்காய் எத்தனை வாக்குத்தத்தங்கள், எத்தனை தீர்க்க தரிசனங்கள் அனுப்பப்பட்டதோ இயேசுவின் நாமத்தினால் அது திரும்பவில்லை. அது உங்களுக்கு பின்னால வந்து கொண்டே இருக்கு, உங்க பக்கத்தில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. அவன் அதை கர்த்தர் ஏற்ற நேரத்தில், காலத்தில் அவன் நிறைவேற்ற போகிறார். அந்த காலம் அவன் நெருங்கினதற்காய் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அனுப்பப்பட்ட அவருடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அது நிறைவேறும் வரைக்கும் அது திரும்பாது. அது வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர், எது வரைக்கும் அனுப்பப்பட்ட வார்த்தை வெயிட் பண்ணுகிறது? எது வரைக்கும் அது காத்திருக்கும்? நானும் எது வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி நமக்கு வரலாம். நீங்க நல்லா விசுவாசிக்கணும். ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்பிவிட்டார் என்று சொன்னால், நீங்க விசுவாசித்தாலும் சரி, நீங்க விசுவாசிக்காவிட்டாலும் சரி, நீங்க விழித்திருந்தாலும் சரி, நீங்க விழித்திராவிட்டாலும் சரி, நீங்க பாவம் செய்தாலும் சரி, நீங்க பாவம் செய்யாவிட்டாலும் சரி, நீங்க சபைக்கு வந்தாலும் சரி, நீங்க சபைக்கு வராவிட்டாலும் சரி, நீங்க ஜெபிச்சாலும் சரி, நீங்க ஜெபிக்காவிட்டாலும் சரி, நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தை திரும்பாது. அது உங்க பக்கத்துல வெயிட் பண்ணி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நல்லா விசுவாசிக்கணும். இவன் வந்து ஜெபம் பண்றான்ல, ஆண்டவரே இவனை நம்பி என்ன அனுப்பிட்டீங்க, இவன் ஜெபிக்கிறான்ல, அதனால நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லாது, திரும்பாது. இவன் வந்து இன்னும் பாவத்தை விடுற மாதிரி இல்ல, அதனால இவனை நம்பி என்ன அனுப்பி இருக்கிறீங்க, அதனால இவன் பாவத்தை விடுறாங்க, அதனால நான் உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு அந்த வார்த்தை திரும்பாது. நல்லா கவனிக்கணும். அது உங்களுக்குள்ள இல்ல, உங்க பக்கத்துல. ஆமென். அது வெயிட் பண்ணுது. எத்தனை வருஷம் வெயிட் பண்ணும் தெரியுமா? உங்கள் இருதயம் நல்ல நிலமாய் மாறும் வரைக்கும் அது காத்திருக்கும், அது வெயிட் பண்ணும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற சத்தியம் புரிகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. பாவி என்பதற்காக அது திரும்பி விடாது. மனம் திரும்பவில்லை என்பதற்காக திரும்பி விடாது. அது வெயிட் பண்ணி கொண்டே இருக்கும். உங்க பக்கத்தில் இருக்கும், உங்களுக்குள்ள இல்ல. ஏன் நமக்குள்ள மாற்றம் வரவில்லை? நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. எழுத்தின்படி ஆசீர்வாதம் இல்லை. ஏன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை? அனுப்பினவர் உண்மை உள்ளவர், அனுப்பப்பட்ட வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏன் மாற்றம் இல்லை என்றால், அவரிடத்தில் இருந்து அனுப்பப்பட்ட வார்த்தை எனக்குள் இல்லை, எனக்கு வெளியில நிற்கிறது. எனக்கு வெளியில நிற்கிற வார்த்தை எப்ப எனக்குள்ள வருதோ அடுத்த நிமிஷமே உன் வாழ்க்கை வேற லெவல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரதர் விசுவாசம் இருக்கா? ஹல்லேலூயா. அனுப்பினவர் உண்மை உள்ளவர், அனுப்பப்பட்ட வார்த்தை உண்மை உள்ளது. கர்த்தாவே நீங்க சொன்னீங்களே, நீங்க செய்யலையே, அது நடக்கலையே, வந்துருச்சியா வார்த்தை, அது நம்ம பக்கத்துல நிக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல நிலமாய் மாறுவானா? இந்த கன்வென்ஷனோடு நல்ல நிலமாய் மாறுவானா? ஆமென், ஸ்தோத்திரம். இந்த திருவிருந்தோடு இவன் இருதயம் நல்ல நிலமாய் மாறுமா என்று அந்த வார்த்தை வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. எப்ப என் இருதயம் வசனத்தின்படி பண்படுத்தப்பட்டு, பதப்படுத்தப்பட்டு, கழுவப்பட்டு, சுத்திகரிக்கப்பட்டு, எப்ப என் இருதயம் நல்ல நிலமாய் மாறுதோ அடுத்த நிமிஷமே எனக்காக ஆமென் விழுந்த வார்த்தை எனக்குள் வருகிறது. எனக்குள் வந்த அடுத்த நிமிஷம் முளை கிளம்புகிறது, விளைச்சல் உண்டாகிறது, அறுவடை உண்டாகிறது. அதுவே எனக்கு ஆகாரமாய் மாறுகிறது. பின்னால சகோதரிகள் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. வெளியில அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுகிற சத்தியம் உங்களுக்கு புரிகிறதா? புரிஞ்சா அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் நல்ல உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காய், சபை எழுப்புதலுக்காய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு என் இருதயம் நனைய வேண்டுமானால், ஆமென், விதை முளை கிளம்ப வேண்டுமானால், எனக்கு விளைச்சல் உண்டாக வேண்டுமானால், எனக்கு அறுவடை உண்டாக வேண்டுமானால், எனக்கு ஆகாரம் உண்டாக வேண்டுமானால்,
என் இருதயம் இயேசுவின் நாமத்தினால் அது நல்ல நிலமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பவர், அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை காடுகளை கொளுத்தும், கர்த்தருடைய வார்த்தை கேதுருக்களை முறிக்கும், கர்த்தருடைய வார்த்தை பெண் மான்களை ஈன பண்ணும், அது கண்மலையை உடைக்கும், சம்மட்டி. அவ்வளவு அதிகாரத்தை அவர் தம்முடைய வார்த்தைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தைக்கு இருக்கிற பவர், அந்த வல்லமையை ஒரே வசனத்தில் காண்பிக்கிறேன். அவன் ஆபரேஷன் தியேட்டர் மண்டியிட வேண்டும், ஆபரேஷன் சர்ஜஸ், ஆமென், ஆபரேஷன் சர்ஜன், ஆமென், மருத்துவர்கள் கைகட்ட வேண்டும். எதற்கு முன்னால நான் இப்ப காண்பிக்கிற அந்த வசனத்துக்கு முன்பதாக, ஆமென், ஸ்தோத்திரம், இவர்கள் மண்டியிட வேண்டும். WHO நிறுவனம் மண்டியிட வேண்டும். அவருடைய வார்த்தையில இருக்கிற அந்த ஆற்றல், அந்த வல்லமை, அந்த பவர், ஆமென், என்ன என்பதை ஒரு வசனத்திலே உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கட்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை ஆண்டவர் நாம மகிமைக்காக வாசிக்க கேட்போம். தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, இந்த ஒரே வசனத்தில் அவருடைய வார்த்தைக்கு இருக்கிற அந்த வல்லமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிரசங்கத்தின் தலைப்பு, தேவனுடைய வசனம் என்ன செய்கிறது? கவனிங்க, இந்த ஒரு வசனத்தை பாருங்க. ஒன்று, தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் அது இருதயத்தை நனைத்து, முளை கிளம்ப பண்ணி, விளைச்சலை கொடுத்து, அறுவடையை கொடுத்து, அந்த அறுவடையே எனக்கு ஆகாரமாய் மாற்றுது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. 2, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. வசனத்தை பாருங்க. 3, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். 4, தேவனுடைய வார்த்தை ஆத்துமாவை பிரிக்கிறது. 5, ஆவியை பிரிக்கிறது. 6, கணுக்களை பிரிக்கிறது. 7, ஊனை பிரிக்கிறது. 8, உருவ குத்துகிறது. 9, இருதயத்தின் நினைவுகளை வகை அறுக்கிறது. 10, என்னுடைய வார்த்தை யோசனைகளை வகை அறுக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த எபிரேயர் 4:12 சொல்லப்பட்ட இந்த அனுபவம் இந்த சபையில எத்தனை பேருக்கு இருக்கிறது? இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? ஐயோ, கையை உயர்த்தி காட்டுங்க. இந்த அனுபவம் இருக்கா? அல்லேலூயா. ஆமென். ஆவியை பிரித்திருக்கிறதா? ஊனை பிரித்திருக்கிறதா? கணுக்களை பிரித்திருக்கிறதா? இருதயத்தை குத்தி இருக்கிறதா? இருதயத்தின் யோசனையை வகையறித்திருக்கிறதா? இது நடந்திருந்தால் நிச்சயம் உங்கள் இருதயம் நல்ல நிலமாய் மாறுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் காலத்தை கொடுக்க வேண்டும், நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும், அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். ஆராதனை என்பது ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆராதனை மட்டும் அட்டெண்ட் பண்ணி பிரசங்கத்தை கேட்காமல் ஆமென் வெளியே போகிற விசுவாசி பேண்டை போட்டு சட்டையை போடாத ஆத்துமா. ஆராதனை முடிந்து பிரசங்கத்துக்கு மட்டும், இப்ப கூட 4-5 பேர் உள்ள வந்தாங்க. ஆமென். பிரசங்கத்துக்கு மட்டும் உள்ள வருகிற விசுவாசி சட்டையை போட்டு பேண்டை போடாத அம்மனகட்ட விசுவாசி. கர்த்தர் சிந்தித்து பாருங்க. பேண்டை போட்டு சட்டையை போடாவிட்டால், சட்டையை போட்டு பேண்டை போடாவிட்டால் ரோட்ல போறவன் காரி மூஞ்சில துப்புவான். அதே போலதான் ஆராதனை முழுமை நமக்கு தேவைப்படுகிறது. ஆரம்ப ஜெபத்திலிருந்து கடைசி ஆமென் பாஸ்டர் ஆமென் சொல்லி, பரலோகம் ஆமென் சொல்லி, அந்த முழுமை இருந்தாதான் ஆமென் விளைச்சலை பாப்பாய், அறுவடையை பாப்பாய்.
என் தகப்பன் நம சிவாயத்தினுடைய விளைச்சல்ல சாப்பிட நான் விரும்பவில்லை. என் தாயின் நல்ல மாவின் விளைச்சலில் குளிர்காய நான் விரும்பவில்லை. நான் கர்த்தருடைய மனுஷனானால், என் இருதயம் நல்ல நிலமானால், எனக்கு என்று வந்த வித்து எங்கே, அந்த முளை கிளம்பினது எங்கே, அந்த விளைச்சல் எங்கே, அந்த அறுவடை எங்கே, எனக்கென்று கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் எங்கே, அதை ஒவ்வொரு ஆத்துமாவும் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தூங்கினாலும் அனுப்பப்பட்ட வசனம் தூங்காது. சோதரம், ஒரு விவசாயி அந்த நெல்லை கொண்டு போய் வயலிலே விதைத்து விட்டு அது முளை கிளம்பி வரும் வரைக்கும் 3 மாச அறுவடை, 6 மாச அறுவடை, 9 மாச அறுவடை இருக்கிறது. உதாரணம், ஒரு 3 மாச அறுவடைக்கான பயிரை அவன் விதைத்து விட்டு 3 மாசம் வரைக்கும் வரப்பிலே உட்கார்ந்து கன்னத்திலே கை வைத்து தூங்காமல் உறங்காமல் கண் விழித்து பார்த்து கொண்டே இருப்பானா? விதைத்து விட்டு போய் தூங்குவானா? விதைத்து விட்டு போய் தூங்குவான், இளைப்பாறுவான். அல்லேலூயா. என்ன ஆமென் ஸ்தோத்திரம். அதே போலதான் ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய நம்பிக்கை. நான் விதைத்த விதை நான் தூங்கினாலும் அந்த விதை என்ன செய்யாது? தூங்காது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நம்பிக்கை ஆமென். அவர் விதைத்த விதை என்ன செய்யாது? சொல்லுங்க, தூங்காது. அதே போலதான் ஆமென், நீங்கள் தூங்கினாலும் உங்களுக்கு நேரே வந்த வாக்கு தத்தங்கள், உங்களுக்கு நேரே வந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லுங்க, என்ன செய்யாது? தூங்காது. ஆமென் ஸ்தோத்திரம். எப்படியாவது ஆமென் ஆமென் விளைச்சலை கொடுக்க வேண்டும், அறுவடையை கொடுக்க வேண்டும், ஆகாரமாய் மாற வேண்டும் என்று அது காத்து கொண்டு வேலை செய்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் வார்த்தை சாதாரணமாய் ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கி வராது. அது ஆவியாய் இறக்கும், அது அக்கினியாய் இறக்கும், அது தேவ வல்லமையோடு இறக்கும், அது உன்னத பலத்தோடு இறக்கும். நல்லா கை தட்டி அபிஷேகம் பெற்ற பிள்ளை 2 நிமிஷம் ஸ்தோத்திரம். ரீபா காதா ராபா அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம். இன்றைக்கு ராத்திரி, இன்றைக்கு ஆமென் விதைக்கப்படுகிற இந்த வார்த்தை ஆவியாய் இறங்கட்டும், அக்கினியாய் இறங்கட்டும், வல்லமையாய் இறங்கட்டும், உன்னத பலத்தோடு இறங்கி வருவதாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தர்மகர்த்தா குடும்பத்திலே விழுந்த வார்த்தை ஆவியாய் விழுந்தபடியினால் எங்கள் ஆவியிலே மாற்றம் வந்தது. வல்லமையாய் விழுந்தபடியினால் அது வல்லமை எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தது. அக்கினியாய் விழுந்தபடியினால் எங்கள் சாபத்தை எல்லாம் எரித்து சாம்பலாக்கினது. உன்னத பலத்தோடு அந்த வார்த்தை விழுந்தபடியினால் இன்றைக்கும் அவருடைய களப்பணியிலே, இந்த யுத்த களத்திலே தேவ பலத்தை பெற்று நிற்க கர்த்தர் உதவி செய்தார். சோதரம், நேற்று ஆமென் சோதரம் சொல்லும் போது என்னுடைய சாட்சி பகல் கூட்டத்தில் சொன்னேன். ஆமென், எழுத்தின்படி இந்த இடத்திலே நின்று ஊழியம் செய்ய பிரசங்கிக்க பலன் இல்லை. ஆனால் உன்னத பலத்தினால் அந்த வார்த்தை உள்ளே விழுந்தபடியினால் ஆண்டவர் பிரசங்கிக்க பலனை தருகிறார். தலையில இரும்பு பிழைத்து இருக்கிறது, கையில கிளிப்பு இருக்கிறது, காலில ராடு இருக்கிறது, முதுகில தகடு இருக்கிறது. மதமாட்ட தடை சட்டத்திலே 5 தடவை அடித்து நொறுக்கப்பட்ட சரீரம். அல்லேலூயா. டாக்டர் சொல்லும்போது சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 காரியத்தை செய்தா நீ செத்து போவாய். ஒன்று, என்னுடைய இருதய ஹார்ட்ல ப்ராப்ளம். ஹார்ட் வந்து ஓய்வில்லாமல் ஓடி 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 ஹார்ட் ஒரு பக்கம் வீங்கி இருக்கிறது, பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கிறது. டாக்டர் சொன்னார் 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆமென் 2 காரியத்தை செய்தால் செத்து போவாய். ஒன்று, அதிகமாய் பேசினா செத்துருவ. 2 அதிகமாய் பிரயாணம் பண்ணா செத்துருவ. என்றைக்கு டாக்டர் அதிகமாய் பேசினா செத்துருவன்னு சொன்னாரோ அன்னையிலிருந்து தான் மணித்தியால கணக்காய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். என்றைக்கு டாக்டர் அதிக ஆமென் பிரயாணம் பண்ணினால், அதிக பிரயாணம் பண்ணினால் செத்துருவன்னு சொன்னாரோ அன்னையிலிருந்து ஆமென் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பிரயாணங்களை செய்வதற்கு கர்த்தர் பலனை தந்திருக்கிறார்.
ஏன் தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். இது நமசிவாயத்திலிருந்து வந்த வித்து அல்ல, நல்ல மாவிட்டிலிருந்து வந்த வித்து அல்ல, அது அழிந்து போகிற வித்து. இது ஆவியாகும் ஜீவனாயும் உன்னதத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் உன்னத பலத்தினால் இறங்கின கர்த்தருடைய வித்து. அல்லேலூயா. நீங்கள் கேட்கிற வார்த்தை ஆவியினால் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை. நீங்கள் கேட்கிற வார்த்தை அக்கினியினால் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை. நீங்கள் கேட்கிற வார்த்தை வல்லமையினால் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை. நீங்கள் கேட்கிற வார்த்தை உன்னத பலத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்கிற விசுவாசத்தோடு நீ பிரசங்கத்தை கேட்டால் தான் விளைச்சல் உண்டாகும், அறுவடை உண்டாகும். அதுவே உனக்கு ஆகாரமாய் மாறும். சோதரா, 4 கதையை சொல்லி 4 சிரிப்பை காட்டி உங்களை குசிப்படுத்திட்டு போக வரல. இந்த செய்தி நிமித்தமாய் சபையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகணும், ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும், ஒரு விளைச்சல் உண்டாகணும், ஒரு அறுவடை உண்டாகணும். கையை உயர்த்தி நல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஆமென் வல்லமையாய் உறுதிப்பட்டு வருவதினால் நம்மளை சோர்ந்து போக விடாது, நம்மளை தளர்ந்து போக விடாது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை மன உளைச்சல், எத்தனை போராட்டங்கள், எல்லாம் சாட்சி சொல்ல நேரம் இல்லை. யூடியூபிலே வாய்ஸ் ஆஃப் வார்னிங் மினிஸ்ட்ரி என்கிற ஆமென் ஸ்தோத்திரம் அந்த சேனல்ல தந்தை பெர்க்மன்ஸுடைய உதவியினால் எங்கள் சாட்சியை 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பிலிமாக, ஒரு மூவியாக அதை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பயனடையலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பாடுகள், ஆனாலும் அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை அது உன்னத பலத்தினால் வந்தபடியினால் நிற்பதற்கு, ஓடுவதற்கு, ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் பலனை தந்திருக்கிறார். கையை உயர்த்தி நல்ல சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இலங்கை தேசத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1ஆம் மாதம் 26 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 ஆண்டு 1ஆம் மாதம் இலங்கை தேசத்தில் பெரிய இனக்கலவரம். ஆமென் ஸ்தோத்திரம். மக்கள் செத்தார்கள், லட்ச லட்சமாய் செத்தார்கள். செல்போன் தொடர்பு இல்லை, ஆமென் டிவி ரேடியோ ஆமென் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டது. குடும்பம் பிரிந்தது, குடும்பம் சிதறினது. அம்மாவை காணோம், அப்பாவை காணோம், பிள்ளைகளை காணோம். ஆமென் ஆளுக்கு ஒரு திசையாய் மாறினார்கள். 2000 ஆண்டு ஆமென் ஸ்தோத்திரம் 1ஆம் மாதம் இலங்கை தேசத்தில் இருந்து பெரிய சம்பவம் சுருக்கமாய் சொல்கிறேன். ஒரே ஒரு சட்டையோடு, ஒரே ஒரு ஃபேண்டோடு, ஒரே ஒரு பைபிளோடு ஆமென் ராமேஸ்வர தனிஷ்கோடி தீவிலே நான் கால் வைத்தேன். என்னுடைய தகப்பனார் என்னை சின்ன வயதிலே கொண்டு போய் ஒரு பாஸ்டருடைய கையிலே ஆமென் ஊழியத்திற்காக ஆமென் எனக்கு பயிற்சி வேண்டும் என்று சொல்லி, இவன் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அப்பா ஆசைப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பணக்கார பாஸ்டருடைய சபையில என்னை கொண்டு போய் விட்டால் கஷ்ட நஷ்டம் தெரியாமல் வளருவான் என்று சொல்லி ஒரு ஏழை பாஸ்டர் அம்மா அப்பா யுத்தத்திலே செத்து 40 அநாத பிள்ளைகளை சோறு போட்டு வளர்க்கிற ஒரு ஏழை பாஸ்டர் கையில என்னை கொண்டு போய் என் தகப்பன் விட்டார். அந்த சபையில விட்டு அந்த பாஸ்டரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் செத்தாலும், என் மனைவி செத்தாலும், எங்கள் வீட்டில் எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் இவன் வரவே கூடாது. இவன் இன்றையிலிருந்து எங்கள் வீட்டு பிள்ளை அல்ல, ஜெப வீட்டு பிள்ளை என்றார். தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, அண்ணன் அக்கா பாசம் எல்லாம் விட்டு பிரிக்கப்பட்டு சபையிலே இருந்தேன். திடீரென்று ஒரு நாள் ஆமென் காலை 10 மணி ஆமென் ஸ்தோத்திரம் யுத்த விமானத்தில் வெள்ளை நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். மேலே இருந்து நோட்டீஸ் விழுகிறது. இத்தனாம் திகதி இத்தனை மணிக்கு ஆமென் இந்த பகுதியை நாங்கள் தாக்க போகிறோம். உடனடியாக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பு இடத்துக்கு போக. பாஸ்டருக்கு என்ன செய்வதற்கு தெரியவில்லை. அவர் மனைவி பிள்ளைகள் மாத்திரமானால் பரவாயில்லை, 40 அநாத பிள்ளைகள் எங்கே போவார்கள்? உடனே சொன்னார், உங்களை என்னால காப்பாற்ற முடியாது, ஆண்டவர் தான் காப்பாற்ற முடியும். உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்க முடியும். அதனால் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வலிக்கு செலவுக்கு பணத்தை கொடுத்து எல்லாரும் உங்க பெட்டி படுக்கை கட்டுங்க. உங்க அம்மா அப்பாவை தெரியாது, எங்க இருக்காங்கன்னு தெரியல, எல்லாரும் ஓடுக. காடு ஆமென் மேடு கரம்ப பத்த எங்கெல்லாம் உங்களால போய் ஆமென் ஸ்தோத்திரம் ஒளிந்திருக்க முடியுமோ யுத்தம் முடியும் வரைக்கும் ஓடுங்க என்று சொன்னார். அப்படி எனக்கு கையில கொஞ்சம் பணம் தந்தார். வழி செலவுக்கு எடுத்துக்கொண்டு என்னுடைய துணியை சூட்கேஸ்ல என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கட்டிக்கொண்டு, சின்ன ஒரு பைபிள் இருந்தது
அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு கடற்கரை ஓரத்தில் வந்து நிற்கிறேன். சரியாக இரவு 10 மணி. கடற்கரை ஓரத்தில் வந்து நிற்கும் போது இடுப்பளவு தண்ணியில ஒரு பிளாஸ்டிக் போட்டு சத்தம் அவன் காதல கேட்கிறது, இன்ஜின் சத்தம். என்ன என்று கிட்ட போய் இடுப்பளவு தண்ணியில போகிறேன். அந்த போட்டுல 8 வாலிபர்கள் இந்தியாவுக்கு தப்பி வருகிறார்கள். அந்த போட்டினுடைய உரிமையாளர் அந்த போட்டை ஓட்டுகிறார். அவரை பார்த்து சொன்னேன், அண்ணன் எங்க போறீங்க? இந்தியாவுக்கு. தயவு செய்து என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உதவி செய்ய, என்னை கொண்டு போய் அங்க விடுங்க. இங்க இருந்தா யுத்தத்தில் செத்துருவேன். ஆமென். அம்மா அப்பா யாரையுமே காணோம், தயவு செய்து என்னை கொண்டு போங்க என்று சொன்னேன். உடனே அவர் கேட்டார், ஒரு ஆளுக்கு இத்தனை 1000 வேணும். என் கையில இருந்தது கொஞ்சம் பணம், அதை கொடுத்தேன். இந்த காசுக்கெல்லாம் ஒண்ணு கொண்டு போக முடியாது, நீ ஆமென் ஸ்தோத்திரம் வெளியே போய் என்று சொன்னார். அந்த இடுப்பளவு தண்ணியில பெட்டியை தலையில வைத்துக் கொண்டு 26 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆமென் அந்த படகு உரிமையாளரை பார்த்து, அண்ணன் ப்ளீஸ் வேணா உங்க காலில் விழுறேன், என்னை காப்பாத்துங்க, என்னை கொண்டு போக முடியாது என்று சொன்னார். அவர் முடியாது என்று கத்திக் கொண்டு இருக்கும் போது இடுப்பளவு தண்ணியில் இருந்த நான் என் பெட்டி தலையில் இருந்த சூட்கேஸை போட்டுக்குள்ளே போட்டு அவர் வேணாம் என்று சொல்லும் போது மறுத்த போது நானே கட்டாயமாய் அந்த போட்டில ஏறி உட்கார்ந்து, தயவு செய்து என்னை அந்த நாட்டுக்கு கொண்டு போங்க, இல்லைன்னா போற வழியில என்னை தூக்கி கடல்ல வீசுங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, தாயின் கற்பத்தில் தேவன் தெரிந்து கொண்டது உண்மையானால் எனக்குள்ளே விழுந்த வித்து அது அழிவுள்ள வித்தல்ல. சொல்லுங்க, என்ன வித்து? சொல்லுங்க, அழியாத வித்து. அது ஜீவனாய் வருகிறது, அது வல்லமையோடு வருகிறது, அது உன்னத பலத்தோடு வருகிறது. எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவருடைய வார்த்தையே நமக்கு பலனையும் ஜீவனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை தரும். சோதரம். அல்லேலூயா. சரி, அந்த போட்டிலே 9 பேர், நான் ஒரு நபர், என்னோடு சேர்த்து 8 பேர், 9 பேர் போட்டை ஸ்டார்ட் பண்ணினார்கள். நல்லா சாட்சி கேட்கணும். நடுராத்திரி ஆமை ஸ்தோத்திரம் 1:30 மணி. வங்காளா விரிகுடா ஆழ கடல், கடல் அலையின் ஆமை ஸ்தோத்திரம் அலைகள் பனமர உயரத்தில் மாசலைகள் எழுப்புகிறது. நடுராத்திரி பட்ட பகல்லையே கடலை பார்க்க பயம். ராத்திரி 1:30 மணிக்கு எங்கள் போட் இலங்கை எல்லையிலிருந்து இந்திய எல்லைக்குள்ளே வந்தது. அந்த போட்டில் 9 வாலிபர்கள், திடகாத்திரமான 8 வாலிபர்கள். நான் ஒருவன் தான் சிறியவனாயிருந்தேன். அந்த 8 பேரும் இயேசுவை அறியாதவர்கள். நான் ஒருவன் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் கையில மாத்திரம்தான் அழிவில்லாத வித்தாகிய வேத வசனமாகிய பட்டயம் இருக்கிறது. சோதரம். அல்லேலூயா. ராத்திரி 1:30 மணிக்கு இலங்கை எல்லையிலிருந்து எங்கள் போட் இந்திய எல்லைக்குள்ளே ஊடுருவின போது இந்திய நேவி AK-47 துப்பாக்கியினால் எங்கள் போட்டை ஷூட் பண்ண ஆரம்பித்தார்கள். உடனே அந்த போட்டினுடைய உரிமையாளர் அவருடைய கையில இன்ஜின் இருந்தது, அச்சிலேட்டர் வைத்திருந்தார். உடனே சொன்னார், போக முடியாது, நாம திரும்புவோம். ஆமென். அவர்கள் பிடித்து உங்களை விட்டுருவாங்க, என் போட்டு இன்ஜினை பறிப்பாங்க. இதை வச்சு தான் மனைவி பிள்ளைகளுக்கு சோறு போடுறேன், தொழில் செய்கிறேன். போட்டை திருப்பினார் திரும்ப இலங்கைக்கு. அந்த போட்டில் உள்ள ஆமென் ஸ்தோத்திரம் 8 பேர் சொன்னார்கள், நாங்கள் அங்கே வந்தா நாங்கள் செத்துருவோம். ஆமென். நாங்கள் எப்படியாவது இந்தியாவுக்கு போக வேண்டும். ஆமென். ஆமென். முடிந்தா கொண்டு போங்க, இல்லனா இந்த கடல்ல குதிச்சு நாங்க நீந்தி போறோம், இல்லாவிட்டால் இந்த கடல்ல செத்து நாங்க எங்கேயாவது கரை எங்கள் பணம் ஒதுங்கட்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள். அந்த 8 பேரும் ராத்திரி 1:30 மணிக்கு அந்த போட்டில் இருந்து கீழே தண்ணியில குதிக்க முடிவெடுத்தார்கள். அந்த போட்டினுடைய ஓனர் என்னை பார்த்து கேட்டார், டேய் தம்பி, நீ மௌனமா இருக்க, நீ என்ன சொல்ற? ஆமென். சொன்ன, அண்ணன் என்னால சாக முடியாது, என்னால நீந்த முடியாது, இவங்களோட சேர்ந்தா நான் செத்து போவேன், என்னை திரும்ப எங்க ஊருக்கே நாட்டுக்கே கொண்டு போங்க என்று என் வாயினால் சொன்னாலும் என் இருதயம் அந்த 8 பேரை பார்க்கும் போது ஒரு ஆத்தும பாரத்தை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. அப்பொழுது என் போதகர் பிரசங்கித்த அந்த வித்து, அந்த பிரசங்கம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு பட்டணத்தில் ஒரு நீதிமான் இருந்தால் கர்த்தர் அந்த பட்டணத்தை காப்பாற்றுவார். என் நிமித்தமாய் ஏன் இந்த 8 பேரை ஆண்டவர் காப்பாற்ற மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு என் முடிவை மாற்றி சொன்னேன், அண்ணன் நான் வரவில்லை, நானும் இவர்களுடன் சேர்ந்து இந்த கடலை குதித்து நான் நீந்தி போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உடனே அந்த 8 பேரும் ராத்திரி 1:30 மணிக்கு வங்காளா விரிகுடா ஆழ கடல்ல தங்கள் பெட்டி படுக்கை காலில் போட்டிருந்த செருப்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் தூக்கி தண்ணியிலே போட்டார்கள். 8 பேரும் ஆமென் கடல்ல குதித்தார்கள். 9வது நபர் நான்
அந்த போட்டினுடைய மரண விளிம்பிலே நிற்கிறேன். என்னுடைய கையில் இருந்த சூட்கேஸ், என்னுடைய வஸ்திரங்கள் தூக்கி தண்ணியில வீசி விட்டேன். காலில் போட்ட செருப்பு தூக்கி தண்ணியில வீசி விட்டேன். ஆனால் என் கையில் ஒரு சிறிய வேத புத்தகம் இருந்தது. அந்த வேத புத்தகத்தை தூக்கி வீசவில்லை. ஆமே ஸ்தோத்திரம். வேத வசனம் என்ன செய்கிறது என்பதுதான் பிரசங்கத்தினுடைய தலைப்பு. வேத வசனம் அது ஆவியாய் இறங்குமானால், அது வல்லமையாய் இறங்குமானால், அது ஜீவனாய் இறங்குகிறது. அக்கினியினால் உறுதிப்படுத்தப்பட்டு உன்னத பலத்தோடு உனக்குள்ளே வருமானால், அது செய்ய வேண்டிய வேலையை நேர்த்தியாய் ஆமை ஸ்தோத்திரம் செய்து முடிக்க அத்தனை வல்லமை இருக்கிறது. கையை தட்டி உரத்த சத்தத்தோடு அல்லேலூயா சொல்லுவோம். வேதத்தை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி தண்ணி போகாமல் இறுக்கி கட்டி என் சட்டை பட்டினை ஓபன் பண்ணி பனியனுக்குள்ளே பைபிளை போட்டு என் சட்டையை இறுக்கி கட்டிவிட்டு போட்டினுடைய மரண விளிம்பிலே நின்று ஒரு ஜெபம் பண்ணுகிறேன். என்ன ஜெபம்? அன்புள்ள இயேசுவே, என்னையும் என்னோடு சேர்ந்த இந்த 8 பேருடைய உயிரை காப்பாற்றி தனுஷ்கோடி கரையிலே ராமேஸ்வர தீவிலே சுகத்தோடு கொண்டு போய் கரை சேர்த்தால் நான் சாகும் வரைக்கும் இந்தியா முழுவதும் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்று உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன். கைதட்டு தம்பி, நல்ல உற்சாகமாய். அல்லேலூயா. அன்றைக்கு எடுத்த தீர்மானம் இன்றைக்கு உங்கள் முன்பதாக சாட்சியாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். 9 பேர் ராத்திரி 1:30 மணிக்கு நடுக்கடல்ல நீந்துகிறோம். போட் திரும்பி விட்டது. ஒருவனுடைய கையில ஜிபிஎஸ் செட் பண்ண ஒரு வாட்ச் இருந்தது, அல்ல லைட் இருந்தது. கரெக்டா தனுஷ்கோடி தீவுக்கு நேர ஜிபிஎஸ் செட் பண்ணி 9 பேர் நீந்துகிறோம். திடீரென்று கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா 8 பேரை காணவில்லை. அந்த 8 பேர் என்னை விட்டு முன்னேறி விட்டார்கள். என் கையில பலன் இல்ல, என் காலில் பலன் இல்ல, இருதயம் மறந்தது, மரண பயம் வந்தது, பசி ஒரு பக்கம், தாகம் ஒரு பக்கம். என்னாலே அலையை எதிர்த்து போராட முடியவில்லை. ஆமென். அண்ணன் யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போறீங்க, என்னை காப்பாத்துங்க. ஆமென். ஒரு சத்தமும் காத்தின் அலையின் சத்தத்துக்கு கேட்கவில்லை. நடு சாமம் 8 பேர் முன்னேறி விட்டார்கள். நான் தனி மனுஷனாய் நடுக்கடலிலே அலையிலே சிக்கப்பட்டு என்னால் நீந்த பலன் இல்லாமல் ஆமென் பலனற்றவனாய் நடுக்கடலில் போராடி தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். நான் நினைத்தேன் அவ்வளவுதான், நான் சாக போகிறேன். இதுக்கப்புறம் இந்த பாடி ஏதோ ஒரு தீவுல கரை ஒதுங்க போகுது. எங்க அம்மா எங்க அப்பா யாரை பார்க்க முடியாது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்தது நான் நினைத்தேன். ஆனால் என்னுடைய நினைவு, நான் உனக்குள்ள அழிவில்லாத வித்தை நான் அனுப்புன நோக்கமே இந்த உலகத்திற்கு நீ சாட்சியாய் வாழ வேண்டும். பிசாசின் சாம்ராஜ்யத்தை இடித்து தேவ சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு என் வித்தை உனக்குள்ள வைத்திருக்கிறேன். சத்தமா கையை வைத்து அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென் ஸ்தோத்திரம். சோர்விலிருந்து வெளியே வாருங்கள், தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வாருங்கள், குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியே வாருங்கள். வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறீர்களா? இயேசுவின் நாமத்தினால் அதிலிருந்து வெளியே வா. என்னால என் வீட்டுக்கு, என் சபைக்கு, என் தேசத்துக்கு ஒரு பலன் இல்லை என்று நினைக்கிறாயா? இன்றைக்கு ராத்திரி, இன்றைக்கு பகல் அதிலிருந்து நீ வெளியே வருவாய். ஆனால் உனக்குள்ளே ஜீவன் உள்ள அழியாத வித்தை கர்த்தர் அனுப்பி அது முளை கிளம்பி அதை அறுவடையாக்கி அதை ஆகாரமாய் மாற்றுவார். சோதரம் சோதரம், பின்னால சோதரம், வெளியில சோதரம். கவனிங்க, 9 பேர் நீந்தி கொண்டிருக்கிறோம். 8 பேர் முன்னேறிட்டாங்க. தடுமாறுகிறேன். ஒரு பெரிய அலை என் கழுத்திலே அடித்து என்னை சுத்துகிறது. சமுத்திரத்தின் ஆழத்தில் போகிறேன். இமை பொழுது சம்பவம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆழத்திலே போகும்போது ஆமென் ஸ்தோத்திரம், என் போதகர் போதித்த அடுத்த வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. தேவனே, சமுத்திரத்தின் ஆழத்திலே படுக்கை போட்டால் நீர் அங்கே இருக்கிறீர். அந்த வசனத்திற்காய் கைதட்டி கர்த்தரை துதியும்படியே இயேசுவின் நாமத்தினால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனிதனுக்குள்ளே இந்த பைபிள் சுற்றப்பட்டு கட்டப்பட்டு கிடக்கிறது. சமுத்திரத்தின் ஆழத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், மரண தருவாயிலே
மூழ்கடிக்கப்படுகிறேன். பனியனுக்குள்ளே கிடந்த பைபிள் ஒரு பிளாஸ்டிக் ஃபைபராக, ஒரு பலூனாக ஏதோ ஒன்று என் வயிற்றை பிடித்து அழுத்துகிறது. என் சட்டை காலரை ஏதோ ஒன்று கடிக்கிறது. நான் நினைத்தேன், ராட்சத மிருகம், கடல் மிருகம், பெரிய மீன் என்னை சாப்பிட போகிறது. நான் அவ்வளவுதான், சாக போறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நடந்தது என்ன தெரியுமா? பயப்படுறீங்க. நடந்தது என்னன்னு இவன் வந்துட்டாலே இவன் விட்டுட்டு போறான்னு அர்த்தம் இல்ல. ஆமென். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையா? ஆமென், ஆமென், ஆமென். வயிற்றை அழுத்துகிறது, சட்டை காலரை ஏதோ பிடித்து கடிக்கிறது இயேசுவின் நாமத்திலே. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என் சட்டையை பிடித்து ஒரே இழுவை மயக்கம் அடைந்தேன். மயக்கத்துக்குள்ளே போனேன். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சில மணி நேரத்துக்கு அப்புறம் மயக்கம் தெரிந்து என் கண்களை திறந்து பார்த்தா உங்க நாட்டின் தனுஷ்கோடியிலே ராமேஸ்வர தீவிலே சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு பரிசுத்த ஆவியானவரால் இழுத்து கரை சேர்க்கப்பட்டேன். கைதட்டு கர்த்தருக்கு ஒரு மகிமை. நல்ல உற்சாகமாக, நல்ல உற்சாகமாக. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கும் போது. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. தலைக்கு மேல கையை தட்டி, நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவெனக்கு ஆதாயமே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற பணிவிடை ஆவியினால், எனக்கென்று தேவன் அனுப்பின தேவ தூதனினால் ஆமென் இழுத்து சுகத்தோடு பலத்தோடு ராமேஸ்வர தீவிலே கரை சேர்க்கப்பட்டேன். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். உங்க நாட்டில் ராமேஸ்வர தீவில கால் வைக்கும் போது தம்பி நல்லா கவனி. ஒரே ஒரு சட்டை, ஒரே ஒரு 26 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரே ஒரு சட்டையோடு, ஒரே ஒரு பேண்டோடு, ஒரே ஒரு பைபிளோடு இந்த இந்தியாவில் கால் வைத்தேன். அந்த கடற்கரை ஓரத்தில் மயக்கம் தெளிந்து கண்களை திறந்து பார்த்தா அவன் ஜீவ சுக பலத்தோடு வந்தேன். நான் கரை சேர்ந்து 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த 8 பேர் கரைக்கு வந்தார்கள். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதை நிரூபித்து காண்பித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த கடற்கரையில சட்டை பட்டனை கலட்டி உள்ள இருந்த பைபிளை கையில் எடுத்தேன். இந்த சட்டை பல மணி நேரம் உப்பு தண்ணியில கிடந்து வாடை வர ஆரம்பித்தது. ஃபேண்ட் உப்பு தண்ணியில ஊறி ஆமென் வாடை வந்தது. அந்த பைபிளை கரத்தில் எடுத்துக்கொண்டு 2000 ஆண்டு 26 ஆண்டுகளுக்கு முன்பதாக ராமேஸ்வர தனுஷ்கோடி தீவிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டு இந்த நாட்டுக்கு உயிரோடு கொண்டு வந்தபடியினால் இப்பவே உங்க ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன் என்று அன்றைக்கு ஆரம்பித்த ஊழியம் 26 வருஷமாய் ஆமென் ஸ்தோத்திரம் ஓடி வருவதற்கு
ஆமென். அவர் அனுப்பின அந்த வித்து தான் எனக்கு விளைச்சலை கொடுத்தது, அறுவடையை கொடுத்தது. அதுதான் ஆகாரமாய் மாறினது. அல்லேலூயா. ஆரம்பித்தேன் ஊழியத்தை. ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. 26 ஆண்டுகளுக்கு முன்பதாக அன்றைக்கு ஆரம்பித்த ஊழியம் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு வரைக்கும் தேவ கிருபையினால் ஓடுவதற்கு கர்த்தர் பலனை தந்தார். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவரிடத்தில் வந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த சபைக்காக, ஊழியத்திற்காய், ஊழியத்தினுடைய எழுப்புதலுக்காய் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து விழுந்ததோ, ஆமென், அவைகள் தாமதித்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் இனி அவைகள் தாமதிப்பதில்லை. அது உடனடியாக முளை கிளம்பி வரப்போகிறது. அது விளைச்சலை கொடுக்க போகிறது. அது ஆகாரமாய் மாறப் போகிறது. அல்லேலூயா. அன்னைக்கு ஆரம்பித்தேன். ராமேஸ்வரம், ராமநாடு, தேவக்கோட்டை, புதுக்கோட்டை, காளையக்கோள், சிவகங்கை, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, எல்லா ஊர்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் நடந்து நடந்து காலில் செருப்பு வாங்க காசு இல்லை. ஒரே ஒரு சட்டை, ஒரே ஒரு பேண்ட். இந்த நாட்டில் எங்க அம்மா இல்லை, எங்க அப்பா இல்லை, எனக்கு சாப்பாடு இல்லை, செலவுக்கு பணம் கொடுக்க யாரும் இல்லை, ஆமென், படுப்பதற்கு வீடு இல்லை. எங்க இருக்குதோ அங்க படுப்பேன். பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பிளாட்பாரத்தில், மரங்களுக்கு கீழே, அதுதான் என்னுடைய, ஆமென், எங்க இருக்குதோ அங்க படுத்து தூங்கிவிட்டு என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தேன். ஆமென். வீடு வீடாக ஒரு கிராமம் விட மாட்டேன், ஒரு வீடு விட மாட்டேன். நடந்து 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 கைப்பிரதிகளை கொடுத்து சுவிசேஷத்தை அறிவித்த நாட்களை மறக்க முடியாது. இன்னைக்கு சொல்லுவார்கள், பாஸ்டர் ஏஎன் பவுல், அவருக்கு என்ன அழகாய் வீடு, நல்ல சபை, நல்ல மக்கள், ஆமென், ஸ்தோத்திரம், அநேக இடங்களுக்கு போகிறார். அவருக்கு என்ன, அவர் ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கிறார். ஐயா, இந்த உயர்வுக்கு பின்னால நான் சந்தித்த வேதனைகள், நான் சந்தித்த பாடுகள், நான் சந்தித்த போராட்டங்கள், அந்த நடுவில் எனக்கு உதவி செய்தது ஜீவனுள்ள தேவனுடைய அழிவுதான், வித்துதான் என்னை பலப்படுத்தினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் இந்த கிராமத்துக்கு வருவேன், பாஸ்டரை பார்ப்பேன், கைப்பிரதி வாங்குவேன், அந்த பகுதி கொடுத்த அந்த ஆத்துமாக்களை கொண்டாந்து விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போவேன். அப்படி அலைந்து திரிவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், பசிக்கும், பசி தாங்க முடியாது. ஆனால் அப்படி நான் ஊர்களுக்குள்ளே சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, ஆமென், என் வயிற்று பசியை அதிகமாய் போக்கினவர்கள் இந்துக்கள், முஸ்லிம். நம்ம கிறிஸ்தவருக்கான கருமி, கஞ்சா முட்டி, பஞ்ச பண்டார பரதேசி ₹1 கொடுக்க மாட்டான். எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு நான் வைப்பானே தவிர அவன் கொடுக்க மாட்டான். அநேக முஸ்லிம் மக்கள், அநேக இந்துக்கள், வயதான ஆயா, மனே, ஏண்டா உனக்கு வேகாத வெயில்ல இந்த வேலை, இதுதான் என் வேலை. ஆமென். இந்த பிராமண குடும்பத்தின் பைத்தியத்தை குணமாக்கின இயேசுவை நான் உலகத்துக்கு சொல்லணும். ஆமென். அவ்வளவு பசியில் அலைவேன். ஒரு ரொட்டி, ஒரு மண்ணு, ஒரு பழைய சோறு தருவார்கள். ஆமென். யாராவது நல்ல ஞாபகம் இருக்கிறது, ₹10 காணிக்கை கொடுப்பார்கள். இன்றைக்கும் ஆமென், ஸ்தோத்திர, சாப்பாட்டை வீணாக்கினார்கள் என்றால் நான் பயங்கரமாய் சபையிலே கோபப்படுவேன், வீட்டிலே கோபப்படுவேன். சாப்பாட்டை வீணாக்காத. ஒருவேளை சாப்பாடு, அதற்காக நான் பயங்கர கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திர, உப்பு இல்ல, புளி இல்ல, டேஸ்ட் இல்ல, வாயை மூடிக்கிட்டு கோப்பையில போடுறத வாயை மூடிட்டு சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டே இரு. ஆமென். சாப்பாட்டை வீட்டுல என்ன செய்யாத, வீணாக்காத, டேஸ்ட் பார்க்காத, ருசி பார்க்காத, பசிக்கு சாப்பிட்டு போயிட்டே இரு. அல்லேலூயா. ஆமா, எனக்கு வீட்டு சாப்பாடு வேணாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். ஃப்ரைட் ரைஸ், நூடில்ஸ், கடையில தின்னு தின்னு தின்னு, பாஸ்ட் ஃபுட் தின்னு தின்னு பாஸ்டா போய் சேர்ந்துடாத.
ஆமென். கடையில சாப்பிட நிறுத்து, வீட்டில சாப்பிடு, ஆரோக்கியமாய் வாழு, கர்த்தருக்காக ஊழியம் செய். அல்லேலூயா. 10 ரூபாய் காணிக்கை கொடுப்பாங்க. அந்த 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்குவதற்காய் வளமையாய் ஒரு ஆயாட்ட போய் சொல்லி காய்கறி வாங்குவேன். ஆயா, இந்த 10 ரூபாய்க்கு ஆடு மாடு சாப்பிடுற காய்கறி கொடுக்க. அழுகி போன கத்தரிக்காய், புழு பிடிச்ச தக்காளி பழம், கெட்டு போன முட்டைகோசு, அழுகி போன காய்கறிய அந்த ஆயா மார்க்கெட்ல மண்ணோடு மண்ணா, சாணியோடு சாணியா, குப்பை மேட்டுல அந்த அழுகி போன காய்கறிய அந்த ஆயா குமிச்சு வச்சிருப்பா. ஆமென். 10 ரூபாய் கொடுத்து கேட்டா அந்த சாணியில அந்த குப்பையில கைய போட்டு ஆமென் புழு பூச்சி பிடிச்ச காய்கறிய உதறி ஒரு கேரி பேக்கில் வச்சு தருவா. அதை கொண்டு வந்து தக்காளி பழத்தில் இருக்கிற புழுவையும் கத்தரிக்காவில் இருக்கிற அழுகி போன தன்மையை எல்லாம் வெட்டி எடுத்து அதுல இருக்கிற நல்ல காய்கறி எடுத்து ஒரு பானையில போட்டு ஒரு கை கல்லுப்பு அள்ளி போட்டு நல்ல நெருப்பை கொடுத்தா ஒரிஜினல் வெஜிடபிள் ஜூஸ். அல்லேலூயா. ஒரிஜினல் காய்கறி சூப்பு. பரவாயில்ல, நீங்க பார்க்கிறத பார்த்தா அழுகி போன காய்கறி தண்ணியை குடிச்சு ஆமென் இவன் இவ்வளவு ஆண்டவருக்காக ஓடி இருக்கிறானே, நாளைக்கு ஆமென் குலசேகர மார்க்கெட்ல போய் அழுகி போன காய்கறியை வாங்கி திண்டு விடாதீர்கள். அன்றைக்கு எனக்கு இல்லாத ஒரு நிலைமை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், 2 பாட்டில் நிறைய அந்த தண்ணியை ஊற்றி இந்த பையில போட்டுக்கொண்டு அழுகி போன காய்கறி தண்ணி தான் பல மாசம் எனக்கு உணவாக இருந்தது. ஒரு நாள் பயங்கர காய்ச்சல், இரவு 8 மணி இருக்கும். ஒரு மரத்துக்கு கீழே ஆமென் படுத்திருக்கிறேன். ஒருவர் பார்த்து ஒரு புது போர்வையை கொண்டு வந்து குளிர்ல படுத்திருக்கிறேன். தம்பி, இந்த போர்வையை போத்திக்க இல்ல விரிச்சிக்க. போர்வையை பார்த்தேன், புதுசா இருக்கு, அதை பயன்படுத்தல. பக்கத்திலே வைத்து அதிகாலை விடிந்ததுமே ஒரு சிஸ்டர்ட்ட கொண்டு போய் அந்த போர்வையை கொடுத்து, அக்கா இந்த போர்வையில எனக்கு 2 பை தச்சுட்டாங்க. ஏன்னா நிறைய பைபிள் கைப்பிரதியை தூக்கிட்டு போகும்போது ரோட்டில பிஞ்சிரும். ஆனால் ஆமென் இந்த பையை தச்சு, இந்த பை நிறைய புதிய ஏற்பாடு 100கணக்கான பைகள், இந்த பை நிறைய கைப்பிரதி 1000கணக்காய், இந்த தோல் பட்டை உரிய இந்த தோல் பட்டை செவக்க ஆமென் அதை தூக்கி கொண்டு ஆமென் சுவிசேஷத்தை அறிவித்த நாட்கள் மறக்கவே முடியாது. சோர்வு வந்தது, ஆமென் போராட்டம் வந்தது, பலவீனம் வந்தது. ஆனால் எனக்குள்ளே விழுந்த சின்ன வயதில் விழுந்த அந்த தாக்கம், அந்த வித்து எனக்கு பலனை தந்தது. ஆமென் எனக்கு திடத்தை தந்தது, ஆரோக்கியத்தை தந்தது. அல்லேலூயா. அப்படி போய்கொண்டிருக்கும் போதுதான் 5 தடவை மனமாற்ற தடை சட்டத்தில் என்னை அடித்து என்னை சித்திரவதை செய்து 5 தடவை என்னை கொல்ல முயற்சி செய்தார்கள். ஆனால் உன்னதத்தில் இருந்து இறக்கின வல்லமையாய் உறுதிப்படுத்தப்பட்ட தேவ வார்த்தை அதிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினான். அல்லேலூயா. ஒரு தடவை என்னை பிடித்து மாலை 6:30 மணி இருக்கும், கடற்கரை ஓரத்தில் சட்டையை கலட்டி ஒற்றை பனைமரம், கடற்கரை ஓரத்தில் ஒற்றை பனைமரம், என் சட்டையை கலட்டி என் முதுகுக்கு பின்னால பனைமரத்தை வைத்து என் கையை இழுத்து சட்டையினால் என் கையை கட்டி விட்டார்கள். பாருங்க, என் கையை இழுத்து மரத்தை பின்னால் வச்சு கட்டானா எவ்வளவுக்கு இந்த ஷோல்டர் வலித்திருக்கும். இழுத்து அந்த சட்டையினால் ஒரு சட்டை தான் அதனால் கையை கட்டி ஆமென் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அடித்து 6:45 வரையும் அடித்து பயங்கரமாய் சித்திரவதை செய்தார்கள். ஒருத்தர் சொன்னாட்டே, மச்சான் மீன் குத்துற சுளுக்கி அதால குத்தி இவனை தூக்கி கடல்ல வீசுவோம். இந்த பாடி எங்க வேணாலும் போய் என்ன செய்யட்டும், கரை ஒதுங்கட்டும். கொஞ்சம் வாலிம் கொடுங்கப்பா, உயிர் போய் தான் பேசிட்டு இருக்கேன். இந்த பாடி எங்க வேணாலும் போய் கரை ஒதுங்கட்டும் என்று சொல்லி சொன்னான். ஒருத்தர் சொன்னா, இல்ல மச்சான் இவனை அணுவணுவா அடிச்சு நம்ம கொல்லணும், சித்திரவதை செய்யணும். 7 மணி வரைக்கும் கையை கட்டி மரத்துக்கு பின்னால கட்டி அடித்து சித்திரவதை. அதுல 2 பேர் போயிட்டாங்க, மீதி 2 பேர் போகல. அந்த என்னை கட்டி வைத்து அடித்த அந்த ஒற்றை பனைமரத்துக்கு பக்கத்துல கடற்கரை ஓரத்துல உடமுள்ள மரம், அந்த உடமுள்ள மரத்துல பெரிய எறும்பு கூடு கட்டி இருந்தது. அவன் 7 மணி இருக்கும், நல்ல நிலவு வெளிச்சம். அந்த எறும்பு கூடை அப்படியே கொண்டு வந்து என் தலையில உடைத்து போட்டார்கள். உடைத்து போட்டதுமே அந்த எறும்பு தலையில் இருந்து கால் வரைக்கும் கடிக்க ஆரம்பித்தது. கண்ணு மூக்கு வாய் உதடுகள் எல்லாம் கடித்து வீங்க ஆரம்பித்தது. ஆமென். அந்த இடத்திலே என்னை காப்பாற்ற எனக்கு உதவி செய்ய அந்த இடத்திலே யாருமே கிடையாது.
அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அடியின் வேதனை ஒரு பக்கம், எறும்பு கடியின் வேதனை ஒரு பக்கம். எறும்புகள் கடித்து கடித்து என் உடம்பிலே விஷம் ஏறி ஒரு மயக்கமான நிலைமையிலே தள்ளப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் ஒரு மயக்கமான நிலையில் இருக்கிறேன். ஆமென். யாரோ ஒருவர் என் பக்கத்தில் வருகிறதை நான் உணர்கிறேன். என் கட்டை அவுக்கிறார். அவர் மார்பிலே சாய்த்து என்னை கொண்டு போய் மெயின் ரோட்ல படுக்க வைக்கிறார். ஒருவேளை இவனை கொண்டு போய் மெயின் ரோட்ல விட்டுட்டா இவன் தப்பி போயிருவான் என்று சொல்லி அவர் கொண்டு என்னை மெயின் ரோட்டிலே படுக்க வைத்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் காண்டா மிருகத்துக்கு ஒப்பிட்ட பலன் என் உடலிலே ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலன் எனக்குள்ள இறங்க ஆரம்பித்தது. உடனே எழுப்பி பார்த்தேன். அடித்த ஆமென் வேதனை எனக்குள்ள இல்ல, எறும்பு கடித்த வீக்கங்கள் இல்ல. அப்பவே ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுத்தார். பைபிள் பைய காணோம், ஆமென் சட்டைய காணோம். வெறி மேலோடு ஃபேண்டோடு நின்று கத்துறேன். அந்த ரோட்டு ஓரத்தில், ஐயா என்னை காப்பாற்றினது யார்? நான் உங்களை பார்க்க வேண்டும். என்னை காப்பாற்றினது யார் என்று கத்துனேன். யாருடைய சத்தம் எனக்கு கேட்கவில்லை. மறுபடி பயப்படவில்லை. எனக்கு பயம் இல்லை. ஏனென்றால் சாக போறோம். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாக போறோம். இயேசுவுக்காக செத்துற வேண்டும். ஒருவேளை ஸ்ரீலங்கா தேசத்தில் இருந்திருந்தால் நாட்டுக்காக தமிழ் இனத்திற்காக செத்திருப்பேன். ஆனால் எப்ப இந்த வேத புஸ்தகத்தை கையில தூக்கினோ, ஆமென் ஸ்தோத்திரம், இயேசுவுக்காக என்னைக்காவது ஒரு நாள் சாக போறேன். இயேசுவுக்காக பயப்படவில்லை. கொஞ்சம் கூட பயப்படாமல் என்னை கட்டி வைத்து அடித்த அந்த கடற்கரை ஓரம் ஒற்றை பனைமரத்தை நோக்கி போனேன். அங்க போனா நிலை வெளிச்சம், எறும்பு கூடுகள் இலைகிறது. சட்டை எடுத்துக்கொண்டேன், பைபிள் பை எடுத்துக்கொண்டேன். சற்று தள்ளி தூரமாய் போய் முழங்கால் படிக்கிட்டு காமின் கத்தினேன். முகம் குப்புற அழுது அழுது கதறினேன். ஐயா என்னை காப்பாற்றின மனுஷனை இப்ப பார்க்கணும். அவருக்கு நான் நன்றி சொல்லணும். யார் யார் என்று கேட்டேன். ஒரு சத்தமும் ஆமென் என் காதுல கேட்கவில்லை. ஆமென் 11 மணி, நடு ராத்திரி 11 மணி அந்த இடத்துல முகம் குப்புற கடற்கர மணல்ல கத்தி கதறுகிறேன். இதற்கு மேல எனக்கு பலன் இல்லை, ஜெபிக்க முடியல. முகம் குப்புற நான் இருக்கும் போதுதான் கொஞ்சம் கரெக்டா ஒரு கசெட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வச்சிருக்காசா ஸ்தோத்திரம். ஆமென். முகம் குப்புற கிடக்கும் போது ஒரு சத்தம் கேட்கவில்லை. ஆமென். எல்லாரும் ஓகே சூப்பர். எல்லாரும் பேசும் தெய்வம் பேசும் தெய்வம் என்று சொல்லுவார்களே, போதகர்கள் பேசும் தெய்வம் என்று பிரசங்கிக்கிறார்களே. ஐயா இயேசுவின் நாமத்தில் நீ சரியான பெந்தகோஸ்தே விசுவாசியா இருந்தால் அந்த பேசும் தெய்வத்தின் சத்தத்தை உன் காதுல நீ கேட்டிருக்க வேண்டும். பேசும் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். அந்த கடற்கரை அலையின் ஓசையில் இருந்து பேசும் தெய்வத்தின் சத்தத்தை முதல் என் காதில கேட்டேன். என்ன சத்தம் தெரியுமா? என் மகனே, எனக்காக நீ பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டபடியினால் உன்னை காப்பாற்றும்படிக்கு நான் தேவ தூதனுக்கு கட்டளை கொடுத்தேன். கைதட்டி கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. முதல் கடல் அலையின் ஓசையில் இருந்து ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்தை உள்வாங்கினேன். சரியாய் ராத்திரி 11:30 மணி. அந்த கடல் அலையின் ஓசையில் இருந்து அந்த இடத்திலேயே 11:30 மணி இருக்கும். ஒரு புதிய ராகத்தோடு ஒரு புதிய பாடல். அந்த பாடுகளின் நடுவே 11:40 ஒரு புதிய பாடல் அந்த கடல் அலையின் ஓசையில் இருந்து அது வெடித்து வெளியே வர ஆரம்பித்தது. கையை உயர்த்தி சத்தமா நல்லடியா சொல்லும். நேரம் போதாது. நம்முடைய யூடியூப் சேனல் இருக்கிறது, வாய்ஸ் ஆஃப் வாணி மினிஸ்ட்ரி, நீங்க பார்த்துக்கலாம். ஒரே ஒரு வரி மாத்திரம். ஹல்லேலூயா. ஓ கடல் வந்து மோதுது, அலை வந்து அடிக்குது. கடல் வந்து மோதுது, அலை வந்து அடிக்குது. ஆனாலும் நங்கூரம் என்ன தாங்குது. ஆனாலும் நங்கூரம் என்ன தாங்குது. கடல் வந்து மோதுது, அலை வந்து அடிக்குது. கடல் வந்து மோதுது, அலை வந்து அடிக்குது. ஆனாலும் நங்கூரம் என்ன தாங்குது. ஆனாலும் நங்கூரம் என்ன தாங்குது. ஏலேலோ 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 ஏலேலோ
அலை வந்து அடிக்குது, கடல் வந்து மோதுது, அலை வந்து அடிக்குது, ஆனாலும் நங்குறோம், என்ன தாங்குது, ஆனாலும் நங்குறோம். என்ன தாங்குது. மோதிர கடலில அடிக்கிற அலையில, மோதிர கடலில அடிக்கிற அலையில இயேசுவின் சத்தம் தான் காதில் கேட்குது, இயேசுவின் சத்தம் தான் காதில் கேட்குது. சொல்லுங்க, ஏலேலோ 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 ஏலேலோ. கடல் வந்து மோதுது, அலை வந்து அடிக்குது, கடல் வந்து மோதுது, அலை வந்து அடிக்குது, ஆனாலும் நங்குறோம், என்ன தாங்குது, ஆனாலும் நங்குறோம், என்ன தாங்குது. ஹல்லேலூயா. கரெக்டா ஒரு 11:40 இருக்கும். கடலையின் ஓசையிலிருந்து ஆமென் அந்த வித்து வந்து இருதயத்தில் விழுகுது. அதை கர்த்தர் பாடலாய் உருவாக்கினார். ஹல்லேலூயா. உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் சொன்னார், எனக்காக நீ பாடுகளை சந்தோஷமாய் கேட்டனால் உன்னை காப்பாற்ற நான் தூதனுக்கு கட்டளை கொடுத்தேன். எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒண்ணுனா தேவன் வருவார், சிங்காசனம் இறங்கும், கர்த்தர் சும்மா விட மாட்டார் என்கிற நம்பிக்கையில அந்த சத்தம், அந்த வித்து உள்ள விழுந்த உடனே மறுபடி என் ஊழியத்தின் வேகத்தை அதிகப்படுத்தினேன். அல்லேலூயா. பல இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். இந்த பாடுகள், இந்த நெருக்கங்கள், இந்த போராட்டங்கள், இவை அனைத்தின் மத்தியிலே சோர்ந்து போகாமல் ஆமென் எழும்பி ஆமென் பலப்பட்டு நிற்க செய்து இந்த நேரம் வரைக்கும் ஓட செய்தது எது தெரியுமா? கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தமரலியா சொல்லுங்க. ஏன் ஏன் இது எனக்கு இவ்வளவு தூரத்திற்கு உதவி செய்தது என்று சொன்னால், இது ஆவியினால் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை, வல்லமையினால் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை, அக்கினியினால் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை, இது உன்னத பலத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அது சரியான நேரத்திலே உங்களோடு பேசும், அது சரியான நேரத்திலே உங்களை உடைக்கும், அது சரியான நேரத்திலே உங்க மனசை ஆமென் ஆட்கொள்ளும். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இப்படிப்பட்ட அவருடைய வசனத்தை நாம் அதிகமாய் செவி சாய்க்க வேண்டும். இயேசு இதை பற்றி சொல்லும்போது சொன்னார். வாசிங்க, மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இரவைக்கு மீதமான சாட்சிகளை கேட்கலாம். மார்க்கு 4:15 வாசிப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு 4:15. கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். பாருங்க, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இருக்கும் போதே, பாருங்க, பிரசங்கம் ஆமென் வசனம் விதைக்கப்படும் போதே சாத்தான் வந்து உடனே அந்த விதையை எடுக்கிறான், டக்குன்னு தூக்குறான். அல்லேலூயா. ஆமென். பாட்டை தூக்கினான், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஜெபத்தை தூக்கினான். அப்படி சொல்லல. பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் போது பாட்டை தூக்கினான், அப்படியா சொல்லுது? இல்ல. அவை சபையில என்ன சொல்லுது சொல்லுங்க? வசனத்தை விதைக்கப்பட்ட உடனே டக்குன்னு தூக்குறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், இந்த வித்து உனக்குள்ள வந்துட்டா முளை கிளம்பிடும், விளைச்சல் உண்டாகிறோம், அறுவடை ஆகிறோம், அது உனக்கு ஆகாரமாய் மாறும் என்று அவனுக்கு தெரிந்து விதைக்கப்பட்ட உடனே அவன் டக்குன்னு தூக்குறான். அல்லேலூயா. நல்ல கவனமாய் கவனிக்க வேண்டும் அன்பு தேவ பிள்ளையே. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், விசுவாசிக்கு அந்த பிரசங்கத்தில் இருக்கிற அந்த வல்லமை தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும் சொல்லுங்க? சாத்தானுக்கு தெரியும். இந்த தம்பிக்குள்ள விழுந்துட்டா, இந்த சிஸ்டருக்குள்ள விழுந்துட்டா, இந்த சபையில விழுந்துட்டா, நாளைக்கு எனக்கு ஆபத்து, எனக்கு பிரச்சனை என்று அறிந்து பிரசங்கிக்கப்படும் போதே அவன் டக்குன்னு தூக்குறான். எஸ். அல்லேலூயா. ஹalleluya. சாத்தான்
அதை டக்கண்டு தூக்குவது என்பது என்ன தெரியுமா அடையாளம்? பிரசங்க நேரத்திலே நல்லா தூங்க வைப்பான். அல்லேலூயா. டக்குன்னு தூக்குறான். பிரசங்க நேரத்தில் டக்குன்னு தூங்க வைப்பான். எல்லா சபையிலுமே இந்த பிரச்சனை இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்க சபையிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. சில பேர் தூங்குவது விழித்திருக்கிறது போலவே தெரியும், ஆனா நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார்கள். ஆமென். எங்க சபையில் ஒரு பிரதர் இருந்தார். சேர்ல உட்கார்ந்து ஆமென் அந்த சேர்ல கையை முட்டு கொடுத்திருப்பார். இந்த கை மட்டும் ஆவியில் நிரம்பிக் கொண்டே இருக்கும். ஆனால் அவர் ஆழ்ந்த நித்திரையிலே 3ஆம் வானத்துக்கு போயிருப்பார். ஆனா இந்த கை மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனா அவர் நல்ல நித்திரையா இருப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். இன்னும் சில பேர் சபையில நல்ல கண்ணாடியை போட்டு பாஸ்டருக்கு கண்ணு தெரியாத அளவுக்கு, உங்க கண்ணு பாஸ்டர் கண்ணு தெரியும், உங்க கண்ணு பாஸ்டர் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கண்ணாடியை போட்டு தூங்குவார்கள். இன்னும் சில விசுவாசிகள் இருக்கிறார்கள், தலைக்கு முக்காடு போட சொன்னால் முழுவதாய் சேர்த்து முகத்துக்கு முக்காட முன்னாடி இழுத்து விட்டுருவார்கள். முக்காடை நல்ல முன்னாடியாக இழுத்து விட்டு என்ன செய்ய, இவன் கொடுக்கிற ஆடியோ எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஆமென். கொஞ்சம் வலிமை ஏத்துடா ராசா, நெஞ்சு வலிக்குது. ஆமென். முக்காடை முன்னால இழுத்து விட்டு நல்லா தூங்கி கொண்டிருப்பார்கள். சில பேர் நல்லா முக்காடு போட்டு மண்டை மட்டும் மண்டையும் கொண்டையும் சேர்ந்து ஆடிக்கொண்டே வாங்கள் வாங்க 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 ஆடும். உடனே பாஸ்டர் நினைப்பார், பரவாயில்ல இந்த அம்மா என்ன விசுவாசி, ஆவியில் அனலாகி வசனத்தை கேட்குது என்று பாஸ்டர் நினைத்துக் கொண்டிருப்பார். இதுதான் பிசாசு வந்து என்ன செய்கிறான்? டக்கண்டு தூக்கி விடுகிறான். பிரசங்க நேரத்திலே தூங்க வைத்து டக்குன்னு தூக்குறான். இன்னும் சில பேர் பிரசங்க நேரத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை வேடிக்கை காட்ட வைப்பான். ஆமென் ஸ்தோத்திரம். டக்குன்னு தூங்க வைப்பான், டக்குன்னு வசனத்தை தூக்குவான். பிரசங்க நேரத்திலே செல்லை தேய்க்க வைப்பான். செல்லை தேய்ச்சி கொண்டே இருப்பார்கள், நடமாடிக்கொண்டே இருப்பார்கள். இதுதான் வசனம் பிரசங்கிக்கப்படும் போது பிசாசு டக்குன்னு தூக்குவான். ஆமென். ஊழியக்காரன் கத்து அவர்களுக்கு தாலாட்டு போல இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் ஆமென் ஸ்தோத்திரம் ஏசாயா என்று சொல்லுவார். அது ஆதியாமத்திலே போய் ரெபெக்காள் எங்கே போனால் நீ முத உள்ள வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசு விதைக்கப்படும் போது அந்த வசனத்தை என்ன செய்கிறான்? டக்கண்டு தூக்கி விடுகிறான். ஒரு பின்மாற்றக்காரனுக்குள்ளே இந்த வசனம் வருமானால் அவன் முன்னேற்றத்துக்குள்ளே வருவான். ஆமென். சாகர நிலவையில் உள்ளவனுக்குள் இந்த வசனம் வருமானால் மரண ஆவிகள் வெளியே ஓடுகிறது. ஒரு பாவிக்குள்ளே இந்த விதை விழுமானால் அவன் பரிசுத்தமானாய் வாழுகிறான். விழுந்து கிடக்கிறவனுக்குள்ளே இந்த வித்து விழுமானால் அவன் இயேசுவுக்காக எழும்பி நிற்கிறான். கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம். ஆமென். இதுதான் கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வல்லமை. பிரசங்க நேரத்தினை அசட்டையாக பிரசங்கத்தை கவனிக்காமல் பிரசங்கத்தில் செல்லை பார்த்து கொண்டு ஆமென் பிரசங்கத்தில் நடமாடிக்கொண்டு பிரசங்கத்துக்கு ஆமென் செவி சாய்க்காமல் இருந்தால் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆமென். காட்டட்டா உங்களுக்கு அந்த வசனத்தை ஆமென் இயேசுவே சொல்லி இருக்கிறார். வேற யாரும் சொல்லி இருந்தால் நான் காண்பிக்க மாட்டேன். என் அப்பன் இயேசு சொன்னபடியினால் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன். எடுத்து வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் சொன்ன வசனமே கடைசி நாளின் நியாயம் தீர்க்கும். கையை வைத்து நல்லி சொல்லுங்க. பிரசங்கத்தை கவனிக்காவிட்டால் பிசாசு டக்கன்னு எடுத்து விடுகிறான். முதலாவது ஆபத்து. இரண்டாவது ஆபத்து, கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்காவிட்டால், பிரசங்கத்தை கவனிக்காவிட்டால், நீங்கள் கேட்ட பிரசங்கமே கடைசி நாட்களிலே புருஷனை மனைவியை பிள்ளைகளை என்ன செய்ய போகிறது? நியாயம் தீர்க்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் சரியாக வசனத்தை கேட்டு, நாம் சரியாக வசனத்தை கவனித்து, நாம் சரியாக வசனத்தின்படி வாழ்வோமானால் மூளை கிளம்பும், விளைச்சல் உண்டாகும், அறுவடை உண்டாகும். அது நமக்கு ஆகாரமாய் மாறும். கைதட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஒரு நாட்டு ராஜா, ஒரு நாட்டு சக்கரவர்த்தி, அவன் சொல்லும்போது சொல்லுகிறான் 119ஆம் சங்கீதம் 81ஆம் வசனத்திலே, உம்முடைய ரட்சிப்புக்காக என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்திற்காக காத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாட்டு ராஜா, தங்கம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, யுத்த படைகள், குதிரை படைகள்
எல்லா ஆமென் ராணுவ சேனை இருக்கிறது. அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நாட்டு ராஜா சொல்கிறார், என் ராஜ்ய பாரம் நிற்க வேண்டுமானால், சத்துருக்கள் முறிந்து விழ வேண்டுமானால், எனக்கு விடுதலை உண்டாக வேண்டுமானால், என் தேசத்திற்கு சேமம் வர வேண்டுமானால் உம்முடைய வசனத்திற்காக நான் காத்திருக்கிறேன். அதை 119 அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 147 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 147 வசனம். அதிகாலையிலே நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கிறேன். பிரதர் நீங்க காலையில் எழுப்பி சத்தமிடுறீங்களா? சிஸ்டர் காலையில் எழுப்பி என்ன சத்தம்? டீய காணோம், காப்பிய காணோம், புரோட்டாவை காணோம், இடியப்பத்தை காணோம், இறைச்சிய காணோம், ஏத்தம்பழத்தை காணோம், அவிச்ச முட்டைய காணோம். அத்தனையும் தின்ன ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை சபையில காணோம். காலையில எழும்பி நான் சத்தமிட்டேன். ஒரு நல்ல தகப்பன் 4 மணிக்கு எழும்பி சத்தமிடணும். ஒரு நல்ல தாய் 4 மணிக்கு எழும்பி சத்தமிடணும். ஒரு நல்ல பக்தி உள்ள விசுவாசிகள் 4 மணிக்கு எழும்பி சத்தமிடு. அல்லேலூயா. ஒரு நாட்டு ராஜா அவன் அதிகாலையில எழும்பி இருட்டோடு சத்தமிட வேண்டிய அவசியம் இல்லை. ராணுவம் இருக்கிறது, யுத்த குதிரை இருக்கிறது, ஆயுத தளவாடம் இருக்கிறது, அரண்மனை இருக்கிறது, செழிப்பான வாழ்க்கை இருக்கிறது. ஏனையா அவன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி சத்தமிட்டான். சபை வளர வேண்டுமா? ஊழியம் வளர வேண்டுமா? சபை எழுப்புதல் அடைய வேண்டுமா? ஒரு பெரிய இடத்திலே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி சீக்கிரத்தில் நீங்கள் ஆராதிக்க போறீங்க. அதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதிகாலையில் எழும்பி சத்தமிடு. தாவீது சொல்லுகிறார், அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டு அடுத்து உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எதுக்கு காத்திருக்கீங்க? கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திரு. அல்லேலூயா சொல்லுங்க. அதிகாலையில் எழும்பும் போது ஒரு புதிய பிரச்சனையோடு எழும்பாத, வசனத்தோடு எழும்பு. காலையில் ஒரு குழப்பத்தோடு எழும்பாத, வசனத்தோடு எழும்பு. காலையில் பயத்தோடு எழும்பாத, தேவ வசனத்தோடு எழும்பு. காலையில் சந்தேகத்தோடு எழும்பாத, தேவ வசனத்தோடு எழும்பு. ஆமென். அப்படிப்பட்ட பழக்கம் உனக்குள்ள இருக்குமானால் முளை கிளம்பும், விளைச்சல் உண்டாகும், அறுவடை உண்டாகும். அதுதான் உனக்கு ஆகாரமாய். ஆமென். எந்த பாஸ்டர்ட்டையும் நீ போய் தலையை கொடுப்பதினால் உனக்கு செழிப்பு இல்லை. எந்த ஊழியக்காரனுக்கு போன் பண்ணுவதினால் உனக்கு செழிப்பு இல்லை. எந்த ஊழியக்காரனுக்கும் நீ ஜிபே போன் பே அனுப்புவதினால் உனக்கு விளைச்சல் இல்லை. அல்லேலூயா. 4 மாடியில 8 மாடியில 50 மாடிக்கு போனாலும் நீ கர்த்தருடைய வசனத்திற்கு நீ காத்திருந்தால்தான் உனக்கு விளைச்சல், உனக்கு அறுவடை. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். செழிப்பு என்று ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். அத்தனை பச்சை போய். ஆனா நான் சொல்லுவேன், ஆமென், இந்த வசனத்தின்படி உன் வாழ்க்கை அமையுமானால், பிடுங்க வேண்டியதை பிடுங்கினால், நாட்ட வேண்டியதை நாட்டினால், இடிக்க வேண்டியதை இடித்தால், கட்ட வேண்டியதை கட்டினால், கர்த்தர் விளைச்சலை தருவார். இந்த சபைக்கு ஒரு பெரிய விளைச்சல் இருக்கிறது. ஒரு பெரிய அறுவடை இருக்கிறது. முளை கிளம்ப போகுது. பெரிய விளைச்சல் உண்டாக போகுது. ஒரு அறுவடையை கர்த்தர் தருவார். இதுதான் இந்த ஆண்டுக்கான தீர்க்க தரிசனமான சத்தம். அல்லேலூயா. ஹalleluya. வானத்தில் இருந்து அனுப்பப்படுகிற மழைக்கு அவ்வளவு பவர். அப்ப அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எவ்வளவு வல்லமை. ஐயா, இன்றைக்கு அந்த வார்த்தை தான் எங்களை காப்பாற்றி இருக்கிறது, எங்களை பிழைக்க வைத்திருக்கிறது. 2015 எங்க சர்ச்சு வீடும் அடிச்சு நொறுக்கினார்கள். 2015 நானும் மனைவி பிள்ளைகள் குடியிருந்த வாடகை வீட்டுக்கு வெடிகுண்டு அடித்தார்கள். 2013 வெட்டு கத்து வீச்சருவா லைவ் போய்கிட்டு இருக்கு. நிறைய சாட்சி என்னால சொல்ல முடியாது. 2013 வெட்டு கத்தி வீச்சருவா சென்னை டு பாண்டிச்சேரி ஈசிஆர் ரோட்ல ஆமென் 8 பேர் ஓட வெட்ட விரட்டினார்கள். 2015 மே மாதம் குடியிருந்த வீட்டுக்கு வெடிகுண்டு. 2015 ஆமென் ஸ்தோத்திரம் ஏப்ரல் வீட்டுக்கு வெடிகுண்டு. மே மாதம் ஆராதிக்கிற வாடகை கல்யாண மண்டபத்துக்கு வெடிகுண்டு அடித்தார்கள். அத்தனை பாடுகளை, அத்தனை வேதனைகளை, அத்தனை போராட்டங்களை சந்தித்து இன்னைக்கும் இந்த களப்பணியில நிக்கிறோம்னா எங்களுக்கு பலனை கொடுத்தது கர்த்தருடைய வசனம்.
அன்பு கர்த்தருடைய பிள்ளையை வீட்டுக்கும் ஆராதிக்கிற இடத்துக்கு வெடிகுண்டு எந்த வெடிகுண்டை அடித்தானோ அதே வெடிகுண்டில் அவன் சிதறி செத்தான். 2013 எந்த ரவுடி வெட்டுக்கத்தி வீச்சருவாளோடு என் தலைக்கு விலை பேசப்பட்டது, எந்த ரவுடி வெட்டுக்கத்தி வீச்சருவாளோடு ஈசிஆர் ரோட்டில் நடு சாம 12:30 மணிக்கு என்னை வெட்ட ஓட விரட்டினானோ அதே ரவுடி மதுரை கோட்ல இருந்து ஆமென் காவல்துறை மூலமாய் மதுரை பைபாஸ் ரோட்ல போகும்போது ஆமென் எதிர்கோஷ்டி அவரை மறித்து ரோட்டில் துண்டு துண்டாய் வெட்டினார்கள். அவர்கள் உயிரோடு இல்லை, கர்த்தர் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். அனுப்பப்பட்ட வசனம் அது வல்லமை உள்ளது. எஜமானனே என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அப்ப ஏன் ஆமே ஸ்தோத்திரம் இவ்வளவு போராட்டத்தில் இன்றைக்கும் அசராமல் ஓட நிற்க உதவி செய்வது கர்த்தருடைய வார்த்தை தான். அதை நம்புங்க, அதை பிடிச்சு கொள்ளுங்க, ஆமென். அதன்படி வாழ ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவே செய்தியின் தலைப்பு தேவனுடைய வசனம் என்ன செய்கிறது. இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த செய்தியினுடைய ஆமென் இன்ட்ரோடக்ஷன் முகவுரை முடித்திருக்கிறேன். இப்பொழுதுதான் செய்திக்குள்ளே போகிறேன். ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து முடிக்க போகிறேன். சொன்ன நேரத்தில் முடிச்சு விடுவேன். அல்லேலூயா. எந்த நேரத்தை பாஸ்டர் இந்த பாண்டிச்சேரிக்காரனுக்கு சொன்னாருன்னு தெரியலையேன்னு ஆமென் பார்க்காதீங்க. அவர் சொன்னது சரியாக 1 மணிக்கு. அல்லேலூயா. முதலாவது இந்த வார்த்தை என்ன செய்கிறது எடுத்து வாசிப்போமா? யாக்கோபுக்கு எழுதின நிருபம். இதை சொல்லாமல் இந்த பிரசங்கத்தை முடித்தால் எனக்கு தூக்கம் வராது. 1 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மைக்கில் வால்யூம் வரலமா? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சீஷர்களில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். 1 பேதுரு வாசித்தோம். அழிவில்ல வித்தினால் நாம் உருவாக்கப்பட்ட நாம் அவருக்கு தேவை என்று அழிவில்லாத வித்தினால் மறுபடி ஜெனிப்பித்தார். 2வது ஒரு ஜெனிப்பிப்பு வருகிறது சத்திய வசனத்தினால். நீங்கள் நானும் முதற் பலனாக வேண்டும் என்று வசனத்தினால் கர்த்தர் நம்மளை ஜெனிப்பித்தார். கையவையத்தலே சொல்லுங்க. சபை என்றால் எல்லாம் சபை அல்ல. ஊழியம் என்றால் எல்லாம் ஊழியம் அல்ல. ஊழியக்காரன் என்றால் எல்லாரும் ஊழியக்காரன் அல்ல. விசுவாசி என்றால் எல்லாரும் விசுவாசி அல்ல. ஆமென். சபை என்றால் முதற் பலனானதுதான் சபை. இயேசுவின் நாமத்தினால் ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சபையை கர்த்தர் முதற் பலனாய் பார்க்கிறார். இந்த சபை போதகரை கர்த்தர் முதற் பலனாய் பார்க்கிறார். இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஆமென் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அல்ல. ஏர்போர்ட்ல பார்த்தா ஆமென் கடையில விக்கிற அந்த பேக், லேடிஸ் பேக் ஏர்போர்ட்ல அன்னைக்கு ஏர்போர்ட்ல என் மனைவிக்கு சொன்னா நான் எதுவுமே வாங்கிட்டு வரல. ஆமென் முடிஞ்சா பாருங்க. சரி என் மனைவிக்கு ஹேண்ட்பேக் பிஞ்சு போச்சு, ஒரு ஹேண்ட்பேக் வாங்கலாம் அப்படின்னு ஏர்போர்ட்ல விலை கேட்கிறேன். ஆமென் அவன் ஆமென் 4000 ரூபாய் சொல்றான். அத ஹேண்ட்பேக் ஆமென் எங்க ஊர்ல ஆமென் கடையில கேட்டா அது வெறும் 800 ரூபாய். ஏண்டா இங்க 800, ஏண்டா ஏர்போர்ட்ல 4000? ஏனென்றால் முதல் தரம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் ஆமென் வெளிநாட்டுக்கு போய் விடுகிறது. அதே போலதான் நீ செகண்ட் ஆமென் தேர்ட் ஃபோர்த் அல்ல. இந்த சபையிலே நீ முதல் பலனாய் இருக்க வேண்டும். ஆமென். கையை உயர்த்தி நல்லதையா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் ஜெபம் முதல் பலனாவதாக. உங்களுடைய ஆராதனை முதல் பலனாய் மாறட்டும். 38வது வருஷத்திலே கால் வைத்திருக்கிற அசெம்பிளி ஆஃப் காட் சபையை கர்த்தர் முதல் பலனாய் மாற்றுவார். உங்க ஊழியம் முதல் பலனாய் மாறும். உங்கள் சபை முதல் பலனாய் மாறும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஜனங்களை ஆண்டவர் முதல் பலனாய் மாற்றுவார். உங்கள் சபையில் உள்ள வாலிப தம்பி தங்கைகளை கர்த்தர் முதல் பலனாய் மாற்றுவார். கையை தட்டி கர்த்தரை துதி. அல்லேலூயா. உங்க தொழில், உங்க பிசினஸ், உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னுடைய தவிப்பெல்லாம் என் ஊழியம் நம்பர் 1க்கு வரணும். முதல் பலனாய் இருக்கணும். நாம் முதல் பலனாய் இருக்கும்படிக்கு அவர் சத்திய வசனத்தினால் கர்த்தர் நம்மளை ஜெனிப்பித்தார். நீங்க அல்லேலூயா சொன்னா கூட முதல் பலன் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இதுதான் முதல் பலன். அல்லேலூயா. எங்க முதல் பலன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இது கேட்காம விட்டுருக்கலாமே. முதல் பலன் கைதட்டு கொடுங்க. முதல் பலன் கைதட்டு எப்படி இருக்கும்? முதல் பலன் இப்ப சொல்லுங்க. முதல் பலன். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு மைக் ஆன்ல இருக்கு. மைக் அடிக்கடி ஆன்ல. கவனிங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய ஜெபங்கள், நீங்கள் ஆராதனைக்கு வருகிறது கூட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முதல் பலனாய் இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் நடந்து கொண்டிருக்கிற இந்த கன்வென்ஷன் இதுவரைக்கும் நடந்த கன்வென்ஷனை விட இந்த 2026 கன்வென்ஷனை கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி முதல் பலனாய் இந்த சபையிலே முதல் பலனான விசுவாசிகள் எழும்பட்டும். ஆமென். உங்க ஜெபத்தை ஆமென் இன்னொருத்தன் ஓவர்டேக் பண்ண விடவே கூடாது. உங்க ஆராதனைய அடுத்த ஆள் ஓவர்டேக் பண்ண விடவே கூடாது. உன் பரிசுத்த வாழ்க்கைய அடுத்தவன் ஓவர்டேக் பண்ண அனுமதிக்காத. உன் விசுவாச ஓட்டத்தை அடுத்த பின்னுக்கு பின்னால வர்றவன் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அதுல முதல் பலனான அபிஷேகத்தை இப்ப கர்த்தர் அனுப்புவாராக. எஜமானனே எஜமானனே எங்கே ராஜனே. ஹalleluya. ரெண்டு முதல் பலன் இருக்கிறது. வேத வசனம் ஒரு மனுஷனை முதல் பலனாய் மாற்றுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் பலனானவர். அவர் முதல் பலனானபடியினால் நானும் நான் செய்கிற வேலையும் முதல் பலனாய் மாறும். அல்லேலூயா. ரெண்டு முதல் பலன். ஒன்று, உங்களையே கடவுளுக்கு நீங்கள் முதல் பலனாய் கொடுக்கணும். ரெண்டு, உங்களுக்கு உண்டானதை ஆண்டவருக்கு முதல் பலனாய் கொடுக்கணும். சோதரம், இப்போ உங்களை ஆண்டவருக்கு முதல் பலனாய் கொடுக்கிறீங்க. ரெண்டு, உங்களுக்கு உண்டானதை ஆண்டவருக்கு முதல் பலனா கொடுத்திருக்கிறவா. ஆமென். ஒரு 5 நிமிஷம், நான் முடிக்க 7 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள வேகமா முடிச்சிடுறேன். ஆமென். உங்களுக்கு உண்டான முதல் பலன் டக்குனு வாசிங்க. யாத்திராமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமென். யாத்திராமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். டக்குனு எடுங்க. யாத்திராமம் 13:2 டக்குனு போடுவா ஸ்கிரீன்ல. யாத்திராமம் 13:2. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினைவுங்கள். யாத்திராமம் 13:2. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனுஷனிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதல் பேரனத்தையும் நான் பரிசுத்தப்படுத்த மாட்டேன். உன் வயிற்றில பிறந்த மூத்த பொண்ண, உன் வயிற்றில பிறந்த மூத்த பையனை நான் பரிசுத்தப்படுத்த மாட்டேன். நீ பரிசுத்தப்படுத்தி என் சர்ச்சில கொண்டாந்து விட்டுட்டு போயா. நான் பெந்தகோஸ்தே உபதேசம். சும்மா பாட்டு பாடிட்டு கையை தட்டிட்டு 10 அந்நிய பாஷையை பேசிட்டு வாழ்ற வாழ்க்கை இல்ல. வேதம் சொல்லுது, உன் வயிற்றில பிறந்த மூத்த பையனை பரிசுத்தப்படுத்தி சர்ச்சில விட்டுட்டு போ. உன் வயிற்றில பிறந்த மூத்த பொண்ண ஆலயத்துல கொண்டாந்து விட்டு. செஞ்சமா பெருசா பரலோகம் போகணும் கனவு கண்டுட்டு இருக்கோம். பரலோகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அங்க போய் டான்ஸ் ஆட முடியாது. வசனம் சொல்லுது, அம்மா பிள்ளைகளை பெற்ற தாய்மாரை நிமிந்து பாருங்க. உங்க வயிற்றில பிறந்த மூத்த பையன் எங்க? மூத்த பொண்ணு எங்க? பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களே பயப்படுறோமா? ஐயா வசனத்தை அப்ப என்னையா பெருசா வந்து ஒரு பெந்தகோஸ்தே வாழ்க்கை வந்து திரும்பி நடக்க போறோம்? எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? உங்கள் வயிற்றில பிறந்த மூத்த மகன் எங்க? உங்க மூத்த பொண்ணு எங்க? கடவுள் சொல்லுகிறார், யெகோவா தேவன் உன் கற்பம் திறந்து பிறந்த ஆமென் முதல் பலனை பரிசுத்தப்படுத்தி என்கிட்ட கொண்டாந்து விட்டுட்டு போய்கிட்டே இரு. கர்த்தர் பார்த்துக்குவார். அண்ணாளை போல. எத்தனை பேர் மூத்த பையனை தேவனுக்கு தந்திருக்கீங்க? மூத்த பொண்ணு எங்க? அவனை பெத்த நோக்கம் என்ன? இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், போலீஸ் ஆபீஸ் ஆக்கணும், அவனை வச்சு சம்பாதிக்கணும். வருவாய் தருணம் இதுவே.
வருவாய் தருணம் எதுவே? உங்க மூத்த பையன் துபாயிலையா? உங்க மூத்த பொண்ணு சிங்கப்பூர்லயா? எங்க அனுப்பி இருக்கிற? கொண்டு வா. பைபிள் சொல்லுது, உன் வயித்துல பிறந்த முதல் பலனை எனக்கு கொண்டாந்து கொடு. இத செஞ்சுட்டு திருவிழா பார், ஆசீர்வாதம் வருதா இல்லையான்னு பார். எங்க சபையில ஒரு ரூல்ஸ் இருக்கு. சுவிசேஷம் அறிவிக்காதவன் திருவிருந்து எடுக்க கூடாது. ஆத்தும ஆதாயம் செய்யாதவன் திருவிருந்து எடுக்க கூடாது. ஆத்தும ஆதாயம் செய்யாதவன் திருவிருந்து எடுக்க கூடாது. ஆத்தும ஆதாயம் செய்யாதவன் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசக்கூடாது. எங்க சபையில அப்படி யாராச்சு அந்நிய பாஷை பேசினா மண்டையில பேர் குட்டுவேன். யார வந்து ஏமாத்துறனே? ஒன்னால இந்த சபைக்கு ஒரு முதல் பலன் கிடையாது. ஒரு ஆத்துமா கூட கொண்டு வரல. அதுல வேற வந்து கையை தட்டிட்டு ரிக்கர பக்கர 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 குக்கர கக்கர கக்கர. என்னத்தை கக்கற நீங்க வந்து? என்ன ரிக்கர பக்கர குக்கர? என்ன சபையில குக்கரையா வித்துக்கிட்டு இருக்கோம்? இல்ல லேசா வித்துக்கிட்டு இருக்கோம்? ஜிலேபியா வித்துக்கிட்டு இருக்கோம்? ஜிலே 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 பலே பலே பலே. முதல் பலனை நேரம் இல்லையா? நான் என்ன செய்ய? கர்த்தருக்கு மகிமை. யாத்திராம 22:29 வாசிங்க. யாத்திராம 22 முதல் பழுக்கும் உன் முதல் பழுக்கும் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும். இங்க ரசம் அடியல, ரப்பர் மரத்துல பால் தான் அடியுது. வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்காதே. உன் குமாரரில் முதற் பேரானவனே. வயித்துல போட தாமதிக்கல, செல்போன்ல ரீசார்ஜ் பண்ண தாமதிக்கல. வர்றேன் தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க. உங்க மூத்த பொண்ணு எங்கன்னு கேளுங்க. உங்க மூத்த பையன், நீங்க என்ன பிடிக்கிறீங்க? நீங்க இன்னும் பிடிக்கவே இல்லையடா. திருமணமானவர்கள் கேளுங்க. நீங்க இப்பதான் கோட்டையை பிடிப்பதற்காக துடிக்கிறீர்கள். கோட்டையை பிடித்த நாங்கள் கோட்டையை விட்டு வெளியே வர துடிக்கிறோம். நீங்கள் கோட்டையை பிடிக்க துடிக்கிறீர்கள். பார்த்து பிடிங்களா, எங்கேயுமே மாட்டிக்காதீங்க. திருமணமானவர்கள் கையை பிடிச்சு கேளுங்க. உங்க மூத்த பொண்ணு எங்கன்னு கேளுங்க. உங்க மூத்த பையன் எங்கன்னு கேளுங்க. சரி, இந்த வசனத்தின்படி பாஸ்டர் யார் கையை வைத்திருக்க? என் மூத்த பையன் ஊழியம் செய்து, என் மூத்த பொண்ணு ஊழியம் செய்து, அப்படிப்பட்டவங்க சபையில் இருக்கீங்களா? கையை வைத்துங்க. அம்மா நீங்களா? கையை நல்லா வைத்துக்கம்மா. பையனா பொண்ணா? பொண்ணு. ஐயா யாரியா? பொண்ணு. ஆமே, 2 பேர் தாங்க இந்த ஐயா. யாரு மூத்த புள்ள ஊழியம் செய்தா? 2 பிள்ளையும் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இயேசு வர போகிறார். இந்த சபையில் இந்த 3 ஆத்மாவுக்கு தான் டிக்கெட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை இன்னொருக்கா நல்லா வாசிக்க பார்க்கலாம். எல்லா காதுக்குள்ளையும் விழுவதாக. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. வசனம் சொல்லுது, கொண்டாந்து விடு. ஐயோ சர்ச்சிலையா பாஸ்டருக்கு உவாவுக்கு கஷ்டம். இங்க பெரிய பிரச்சனை. என் பிள்ளைய கொண்டாது, அது சபையில விடு. அண்ணால போல சாப்பிட்டுச்சோ சாப்பிடுறியோ, தூங்குதோ தூகலையோ, காய்ச்சலோ எந்த பலவீனமோ, யெகோவா ஹீரே, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் கற்பத்தில் பிறந்த மூத்த பையனை கொடு, மூத்த பொண்ணை கொடு. அதுக்கப்புறம் எடுத்து விருந்தை. தெரியுமா? இல்ல 2 இருக்கு. சாபமும் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. சாபமும் இதுல இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. உங்களுக்கு தேவை சாபம் அல்ல, உங்களுக்கு தேவை ஆசீர்வாதம். அபாத்திரமாய் எடுப்பானால் சாபம் வருகிறது. தகுதியோடு எடுப்பானால், வேத வசனத்தின்படி எடுப்பானால் ஆசீர்வாதம் வருகிறது. கொஞ்சம் வலிக்கும், ஊசி கொஞ்சம் கடுமையா போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வலிக்கும். இன்னும் கொஞ்சம் வலிக்க போது பாருங்க. என்னாகமம் 18 அதிகாரம். என்னாகமம் 18 அதிகாரம் 21 வசனம். என்னாகமம் 18:21. லேவியின் புத்திரரில் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற சர்ச்சிலே, அசெம்பிளி ஆஃப் காட் சபையிலே, ஆசரிப்பு கூடாரத்திலே ஊழியத்தை செய்கிற, பணிவிடை செய்கிற, அவர்களுடைய வேலைக்காக, சபையில வேலை செய்கிற பாஸ்டருடைய வேலைக்காக, சபையில கடவுளுடைய வேலையை செய்கிற பாஸ்டருடைய குடும்பத்தின் வேலைக்காக, இஸ்ரவேலுக்கு உள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை செலுத்த அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆமென்.
தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன். கையவே தரலிய சொல்லுங்க. உங்கள் முதற் பலனை சபையில தசம பாகத்தை ஆலயத்தில் வேலை செய்கிற பாஸ்டர் குடும்பத்துக்கு நீ கொடுக்கல, நான் சுதந்திரமா கொடுத்தேன். அவர் ஆடு தின்னலாம், அவர் மாடு தின்னலாம், அவர் கோழி தின்னலாம், ஏன் ஆடி கார்ல கூட போகலாம். அது கடவுள் அவருக்கு கொடுத்த சுதந்திரம். நிறைய யூடியூப் கள்ளன்கள், யூடியூப் திருட்டு போதகர்கள் தவறான போதனையை கொடுக்கிறார்கள். ஐயா, ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சுதந்திரமாய் கொடுக்கிறார்னா அதுல தலையிட உனக்கு உரிமை இல்லை. யெகோவா தேவன் சொல்கிறார், அதை நான் அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன். அந்த கணக்கு எனக்கும் அவனுக்கும் இருக்கு, உனக்கு இல்லை. அவன் அதை எப்படி செய்கிறான்? அனாவசியமாய் செலவழிக்கிறானா, ஆடம்பரமாய் செலவழிக்கிறானா, வசனத்தில் அதை நான் பார்த்துக்குவேன். நீ வாயை மூடிக்கிட்டு போய்கிட்டே யூடியூப் கள்ளன்கள். தசம பாகத்தை ஆலயத்தில் வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு நான் சுதந்திரமாய் கொடுத்தேன். முதல் பலன் தசம பாகம் எனக்குரியது. அல்லேலூயா. முதலாவது முதற் பேர் எனக்குரியது, இரண்டாவது முதற் பலன் எனக்குரியது, மூன்றாவது எது? தசம பாகம் எனக்குரியது. அவருக்கு உரியதை எடுத்தால் அதற்கு பெயர் என்ன தெரியுமா? திருட்டு. கையவைய தகலிய சொல். போன் இருக்காடி, போன் கொடு. இந்த செல்போன் இப்போதைக்கு ஆமென் என்னுடையது. பாப்பா நீங்க வாங்க, பாஸ்டர் மாதிரி இருக்கீங்க, பாஸ்டர் இப்படி வாங்க. இப்ப எனக்கு சொந்தமான எனக்கு உரிய இந்த செல்போனை இந்த தம்பிக்கு போன் இல்லை என்று நான் அறிந்து ரொம்ப கஷ்டப்படுகிறார். இதை கொடுத்தால் இவருக்கு ரொம்ப பயனா இருக்கும், படிப்புக்கு, எதிர்காலத்திற்கு, ஊழியத்திற்கு பயனுள்ளதா இருக்கும் என்று எனக்கு உரியதை நான் மனமுகந்து அவருக்கு கொடுக்கிறேன். எவ்வளவு அழகா வாங்குறது தெரியும். சும்மா கொடுத்தா எப்படி வேணாலும் வாங்குவார்கள். இப்ப இதுக்கு பெயர் நான் மனமுகந்து கொடுக்கிறேன். இப்ப இது யாருக்குரியது? எனக்குரியது. இப்ப எனக்கே தெரியாம இதை இவர் ஆட்டையை போட போகிறார். தம்பி ஆட்டையை போடுமா? திருட போகிறார். என்ன இப்படி ஆட்டையை போடுவாங்க? பம்மி பதுக்கி யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பார்த்து ஆட்டையை போடுப்பா. இதுக்கு பெயர் என்ன தெரியுமா? திருட்டு. எனக்கு உரியதை ஆமென் எனக்கு தெரியாமல் அவர் எடுத்தபடுகிறார். என்ன பெயர் சொல்லுங்க? திருட்டு. பஸ்ஸிலே திருடர்கள் ஜாக்கிரதை, ட்ரெயின்ல திருடர்கள் ஜாக்கிரதை, கட்டண கழிப்பிடத்திலே திருடர்கள் ஜாக்கிரதை. பாஸ்டர் சபையில போடுங்க, திருடர்கள் ஜாக்கிரதை. எண்ணத்தை காணிக்கையை திருடி விட்டான், தசம பாகத்தை திருடி விட்டான். திருட்டு கூட்டம். பரலோகந்தா என் பேச்சு, அது உன் பேச்சு கிடையாது, நரகந்தான் உன் மூச்சு. ஆமென். திருடர்கள். ஆண்டவருக்கு உரியதை நாம் எடுத்தால் நமக்கு பெயர் விசுவாசி அல்ல. சொல்லுங்க. திருடர்களும் பைபிள் தூக்குவார்கள், திருடர்களும் ஆராதிப்பார்கள், திருடர்களும் பிரசங்கம் கேட்பார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிறைய திருடர்கள் கர்த்தருடைய பந்தியை எடுப்பார்கள். எதை திருடி இருக்கிறோம்? தேவனுக்கு உரியதை நாம் எடுக்க கூடாது. தேவனுக்கு உரியதை நம்முடைய வீட்டில் வைக்க கூடாது. தேவனுக்கு உரியதை கடன் கட்டாத, தேவனுக்கு உரியதை எடுத்து சீட்டு கட்டுறியா? தேவனுக்கு உரியதை எடுத்து இஎம்ஐ கட்டிருக்கியா? தேவனுக்கு உரியதை எடுத்து லோன் கட்டுறியா? தேவனுக்கு உரியதை எடுத்து உன் வயிற்றுல போட்டா பாந்தி பேதி நிக்காம போகும். சோதரம், தேவனுக்கு உரியதை எடுத்து எங்க போடக்கூடாது? வயிற்றுல போடக்கூடாது. முடிக்கிறேன். ரொம்ப நாளா சொல்றீங்க, நீ போறத பார்த்தா இன்னைக்கு எங்களை முடிக்க போறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல வந்து நின்றார். சொல்லுங்க, இயேசு எங்க வந்து நின்றார்? ஏன் அவர் பிச்சைக்காரனா? ஆமென். பூமியின் நிறைவு கர்த்தருடையது. இயேசு ஏன் காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல வந்து நின்றார் அப்படின்னா, ஓ பெட்டிக்கு எவ்வளவு போடுற? இதுதான் என் பெட்டி. ஓ பெட்டிக்கு எவ்வளவு போடுற? ஏன் பெட்டிக்கு எவ்வளவு போடுற?
இயேசு பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு உங்க ஊரு சாப்பாட்டு கணக்கு, எங்க ஊரு சாப்பாட்டு கணக்கு போடாதீங்க. என் மனைவி குண்டான வைப்பா, தண்ணியை ஊத்துவா, கொதிக்கும், கடுகு வெந்தயத்தை போட்டு மீன் அள்ளி போட்டு புளிய கரைச்சி ஊத்தி மிளகாத்தூளை போட்டு சோத்துல ஊத்துவா, நான் சாப்பிட்டு போகணும். அது எங்க ஊரு குழம்பு. ஆனா உங்க ஊரு சாப்பாட்டு கணக்கு போடுங்க. அல்லேலூயா. என்ன சாப்பாடு தெரியுமா? உங்க ஊர்ல ஒரு கூட்டம் முடிந்து கடைசி நாள் அந்த போதகர் சொன்னார், நீங்க அப்பப்ப ரூமுக்கு ஓடி போய் சாப்பிட்டுறீங்க, அது ஏன் நிலைமை எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு கடைசி நாள் நீங்க பாஸ்டர்ஸோட உட்கார்ந்து நீங்கள் கழிக்கணும்னு சொன்னார். பாஸ்டரோட உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொன்னார். அன்னைக்கு விட்டையா கூட்டத்தோட உட்கார்ந்து சாப்பிடுறது. 11 பேர் மேசிய சுத்தி ரவுண்டு கட்டுறோம். ஆராதனை முடித்து சபை நாள் கடாலாம் வெட்டியாச்சு. ஆமென். நல்ல விருந்து. இன்னைக்கும் வாசம் வந்துகிட்டு இருக்கு, எங்க இருந்து வருதுன்னு தெரியல. இவ்வளவு நேரம் வராதது, இந்த நேரம் பாயாசமோ கேசரியோ அடிச்சு தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கு. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் ஒரு 11 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறோம். பெரிய இலையை போட்டார்கள், கொண்டாந்து போட்டார்கள். பாருங்க, முத்து முத்தான அரிசிகள். ஆமென். ரோடு போடுகிற 1.5 இன்ச் கல்லு போல சைஸ்ல அரிசியை குமித்தார்கள். எல்லாம் இலையிலே சோத்தை ஆமென் கோபுரமாய் கட்டினார்கள். எல்லாரும் பாஸ்டர்ஸ். எல்லாம் கட்டி கூட்டு பொரியல் அவியல் நடக்கிறது, பறக்கிறது, தவக்கிறது, ஓடுறது எல்லாமே இலையில இருக்கு. ஆடு இருக்கு, பீப் இருக்கு, கோழி இருக்கு, மீன் இருக்கு. விளங்கும் வயிறு பெரு தீனிக்கார தொண்டையில கத்தியவை எல்லாத்தையும் வைத்து, கூட்டு 5 வகை வைத்து, பொரியல் வைத்து, எல்லாம் ஊத்தி கீத்தி. என் பக்கத்துல ஒரு பாஸ்டர் இருந்து குனியவே இல்லைங்க, உட்கார்ந்த நிலையில பவுண்டரி சிக்ஸர் அடிக்கிறார். அப்படியே குனியவே இல்லை. குனிஞ்சு சாப்பிடாதனாலதான் வயிறு விழுந்தது. குனிஞ்சு சாப்பிட்டா தொந்தி இல்லை. குனியாம அடிக்கிறார். உட்கார்ந்த நிலையில வீசுறாருங்க, உருட்டி விட்டு அடுத்து அடிக்கிறார். எல்லாம் முடிச்சு கடைசியா ஒரு வேலை செஞ்சீங்க பாருங்க. அந்த இலையில பாயாசத்தையும் போட்டு பப்பளத்தையும் போட்டு அவர் வாழைப்பழத்தை போட்டு அப்படியே பிசைஞ்சு இழுத்தார் பாருங்க. சபைக்கு வெளியில எச்சி இலையை நக்கிக் கொண்டிருந்த 2 நாய் போதகர் அழைக்கிறார் என்று உள்ளே வந்து விட்டது. இழுத்த இழுவையில் அன்னையோட இந்த மாதிரி கூட்டத்தில் உட்கார்ந்த தவிர்த்த அந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கு செலவு பண்ற ஒரே மாவட்டம். இயேசு எங்க வந்து நின்றார்? உன் பெட்டிக்கு எவ்வளவு போடுற, ஏன் பெட்டிக்கு டக்குன்னு கணக்கு சொல்லுங்க. காலையில ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாகும் சொன்னாதான் முடிப்பேன். காலையில 50. தம்பியை பார்த்தாலே 50 ரூபாய் சாப்பிடுற மாதிரி தான் இருக்காங்க. காலையில 50. மதிய சாப்பாட்டுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு வரும் டக்குன்னு சொல்லுங்க. 100. மொத்தம் எவ்வளவு? 150. இரவு 8 பரோட்டா, ஒரு கப் இறைச்சி. சொல்லுங்க, இரவு எவ்வளவு செலவாகும் ஒரு ஆளுக்கு? 50. மொத்தம் எவ்வளவு சொல்லுங்க? 200. இதுல வேற இது 3 வேளை தின்றவனுக்கு. சில பேய்க்குட்டிகள் இருக்கு, 4 வேளை தின்னும். சிலது தூக்கத்துல தின்னும், நடந்துகிட்டே தின்னும். பிரிட்ஜை திறக்கும், தேங்காய கடிக்கும், மாங்காய கடிக்கும், பொட்டுக்கல்லைய தின்னும், நடமாடிக்கிட்டு தின்னுகிட்டே இருக்கும். சிலது இதெல்லாம் டிஸ்கவுண்ட், தள்ளுபடி. 3 வேளை ஒரு மனுஷனுக்கு நீங்க சொன்ன கணக்கு 200 ரூபாய். இடையில டீ, காபி, பச்சி, போண்டா. நாகர்கோயில்ல ஒரு பாஸ்டர் என்ன வழி அனுப்பும் போது அவன் டைம் இருக்குன்னு சொல்லி இந்த மஞ்சள் கலர்ல வாழைப்பழத்தை போட்டு எண்ணெயில போட்டு, என்னது வாழைக்காய் ரோஸ்ட். முத 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக இவ்வளவு பெரிய வாழைக்காய் ரோஸ்ட் சாப்பிட்டு பஸ்ல உட்கார்ந்து பாண்டிச்சேரி போக வரைக்கும் அங்க போய் இறங்கின. காலையில மனைவி கேட்டா, சாப்பிடுறீங்களா? மதியம் சாப்பிடுறீங்களா? என்னத்தை தான் தின்னு தொலைச்சையா? ஐயோ,
இந்த நாகர்கோயில்ல ஒரு பாஸ்டர் எனக்கு இம்மா மொத்தத்துல பாலக்கார் ரோஸ்டர் தந்தார். அமேன், காங்கிரீட் போட்ட மாதிரி இருக்க வயிற்றுல என்னதுதான் சமலை, வடை, போண்டா, பஜ்ஜி எல்லாத்தையும் தின்னு, என்ன எல்லா எண்ணெயும் தின்ன வேண்டியதான். பெனாயில், மன்னிக்கணும், பாமாயில், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், சன்புலவன் எல்லாத்தையும் தின்னு எல்லாத்தையும் குடிச்சு ஜிஹெச்ல போய் எங்க வந்த பிபி, இப்ப என்ன செய்கிற ஓபி, ஓபி சீட்டுக்கு பிபிக்கு அளவே இல்லை. சாப்பாட்டுக்குன்னு ஒரு பிரசங்கம் வச்சிருக்கேன். என்ன பிரசங்கம்? சாப்பாட்டுக்கு. எங்க சபையில இந்த பிரசங்கம் பண்ணின பிபி கண்ட்ரோலுக்கு வந்தது, சுகர் கண்ட்ரோலுக்கு வந்தது. நிறைய மருந்து மாத்திரைக்கு வேலையே இல்லை. கை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, தலையில வாழல வந்தையில போன எல்லாம் எப்படி பறக்கணும் பாருங்களேன். இல்ல அப்ப இதெல்லாம் தள்ளுபடி. ஒரு ஆள் ஒரு நாளைக்கு காலையில் 50, மதியம் 100, இரவு 50, மொத்தம் எவ்வளவு? ஒரு ஆள் ஒரு நாளைக்கு இந்த பெட்டிக்கு எவ்வளவு? 200 ரூபாய். சொல்லு தம்பி, மாசம் எவ்வளவு ஒரு ஆளுக்கு? 6000 ரூபாய். ஒரு ஆள் இந்த பெட்டிக்கு மாசம் 6000 போட்டா என்ன மிச்சம்? சாணிதான் மிச்சம். 6000. ஒரு ஆள் மாசம் 6000. ஆனால் கர்த்தருடைய பெட்டிக்கு இன்னும் 50 மாறல, 10, 20 மாறல, 100 மாறல. என்ன செய்யறோம்? ஆமென். செல்போன் மாறுது, செருப்பு மாறுது, கம்மல் மாறுது, சட்டை பேண்ட் சுடிதார் மாறுது, பைக் மாறுது, கார் மாறுது, வீடு மாறுது, பெயிண்ட் மாறுது, டைல்ஸ் மாறுது. ஆனால் இன்னும் ஆமென் அந்த பழைய நோட்டு தான். இன்னும் காணிக்க தசமாக மாறல. இது எப்ப மாறுதோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதம் வீட்டில் தங்கும். ஒன்று, நீங்க முதல் பலனாய் வாங்க. அடுத்து, உங்களுக்கு உண்டான முதல் பலனை திருடாதீங்க. கர்த்தருக்கு உரியதை எடுத்தால் அவனுக்கு பெயர் திருடன். திருடர்கள் இருக்கக்கூடாது சபையிலே. கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கையை உயர்த்தி நல்ல சொல்லுங்க. கடன் கட்டுவது, இஎம்ஐ கட்டுவது, லோன் கட்டுவது, வயிற்றில் போடுவது, இதெல்லாம் சாபம். வசனத்தின்படி சாபம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முதல் பலனாய் நாம் வாழும்படிக்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. கையை உயர்த்தி நல்ல சொல்லுங்க. சத்தமா நல்ல சொல்லுங்க. ஆமென். ஒரே ஒரு வசனத்தோட வாசிச்சு முடிப்போம். இதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் இருக்கா? மத்தேயு 23:23 மத்தேயு சுவிசேஷம். வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்து விசேஷித்தவளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் கவனிங்க. தசமபாகம் செலுத்தின நல்லது. நீதியை விட்டுட்ட, இரக்கத்தை விட்டுட்ட, விசுவாசத்தை விட்டுட்ட, அது எனக்கு தேவையில்ல. ஆனா கடைசியா 2 லைன்ல இயேசு அடிச்சு தூக்குறார். இது இயேசு சொன்னது ஐயா, வேற எவனும் சொல்லலையா. இயேசு சொன்னதை நான் சொல்றேன். கடைசி 2 லைன்ல பெந்தகோஸ்தே சபையின் ஆசீர்வாதத்துக்கு இயேசு அடிக்கிறார் பாருங்க. அடி விட்டு விட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும். இன்னும் சத்தமா சொல்லுங்க. இவைகளை செய்ய வேண்டும். எவைகளை செய்ய வேண்டும்? நீதி செய்யணும், விசுவாசத்தில் இருக்கணும், இரக்கத்தை காண்பிக்கணும், இவைகளை செய்யணும். இப்ப சொல்லுங்க, எதை விடாமல் செய்யணும்? தசம பாகத்தை விடாமல் செய்யணும். கையை உயர்த்தி சொல்லுங்க. யார் சொன்னது? ஆமென். இவைகளை செய்ய வேண்டும், அவைகளை விடாமல் செய்ய வேண்டும். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் வேத வசனம் ஒரு மனுஷனை என்ன செய்கிறது? மழை என்ன செய்கிறது? வேத வசனம் என்ன செய்கிறது? ஆமென். முதல் பலனாய் நம்மளை மாற்றுகிறது. ஒரு 10 காரியங்கள் வேத வசனம் செய்யுது. இந்த சப்ஜெக்ட்ல நான் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். வேத வசனம் நம்மளை முதல் பலனாய் மாற்றுகிறது. 1, உங்களை நீங்க கடவுளுக்கு முதல் பலனாக கொடுங்க. 2, உங்களுக்கு உண்டானவைகளை ஆண்டவருக்கு முதல் பலனாய் கொடுங்க. ஆமென். இன்னும் இப்படி செயல்படும் போது இன்னும் சபை பெருகும், ஊழியம் பெருகும்,
உங்களை இந்த தேசத்துல கர்த்தர் முதற் பலனாய் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கவனிங்க, இன்றைய செய்தி உங்கள் இருதயத்தை கர்த்தர் குளிர பண்ணுவாராக. ஆமென். முளை கிளம்பி வர உதவி செய்வாராக. அந்த கிளம்பி வந்த முளைக்கு விளைச்சல் உண்டாவதாக. அந்த விளைச்சல் அறுவடையாய் மாறுவதாக. அந்த அறுவடையே இந்த ஊழியத்துக்கும் சபைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆகாரமாய் மாறுவதாக. எல்லாம் எளிமை நின்று கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எளிமை நின்று ஆமென் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.